Good morning, dear students. நான் அசோக் பேசுகிறேன், சீனியர் ஏரியா சேல்ஸ் மேனேஜர். நார்மலைசேஷன் அப்படிங்கிற இந்த பில்லர் இதை பற்றின விஷயங்கள் தான் நம்ம இந்த கடந்த 2 நாட்களாக நம்ம பார்த்து வரோம். ஒன்று கார்டியோ கேர், அடுத்ததா கிளைசமிக் ஹெல்த், அதுக்கு அடுத்ததா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஃபிட்னஸ் அண்ட் டயட். ஸோ ஃபிட்னஸ் அண்ட் டயட் ஏன் இம்பார்ட்டன்ட்? பிகாஸ் எல்லா ஃபேக்டர்ஸுமே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எத்தனையோ விதமான இந்த செயல்பாடுகள் இதெல்லாம் சரியான முறையில் நடக்கும் அப்படின்னா நம்மளுடைய பாடி வெயிட்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ ஃபிட்னஸ் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டான அந்த ஒரு பாடி வெயிட் நம்ம ஹைட்டுக்கு தகுந்தாற் போல ஒரு உடல் எடை வந்து நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ இந்த ஃபிட்னஸ் பிகாஸ் இப்போ இந்த ஆல்மோஸ்ட் ஒரு 3.5 months மேலே இந்த லாக்டவுன் பீரியட் அப்படின்னு பார்க்கும்போது இன்ஃபேக்ட் நம்மளுடைய ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே குறைஞ்சிச்சு. ஸ்டில் ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ் குறைஞ்சா கூட பட் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது வந்து ப்ராப்பரான பாடி வெயிட். ஸோ இந்த பாடி வெயிட் இதை மேனேஜ் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் நம்ம பாடியில் டெவலப் ஆகிறதுக்கான சான்சஸ் எத்தனையோ இருக்கு. அண்ட் ரெண்டாவது டயட். ஸோ டயட் பிளான் இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் மோஸ்ட்லி நிறைய பேர் நினைக்கிறாங்க நம்ம சாப்பிடாம பட்னியாக இருக்கிறது பேர் வந்து டயட் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இன்ஃபேக்ட் சாப்பிடாம இருந்தால் தான் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். அந்தந்த வேலைக்கு கரெக்டாக நம்மளுடைய டயட் நம்மளுடைய உணவு அப்படிங்கிறது இருக்கும். பட் நம்ம பாடி எதை ஈஸியாக டைஜஸ்ட் பண்ண முடியுமோ அந்த உணவுகள் வந்து அதிகமாக நம்ம எடுக்கணும். ஸோ அதிக கலோரிகள் போடக்கூடிய உணவுகள் வந்து கம்மி பண்ணிக்கணும். அதே போல காய்கறிகள், பழங்கள், இந்த மாதிரி நார்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் இதை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ஒரு ப்ராப்பரான ஒரு ஊட்டச்சத்துக்கள் எடுக்கணும். ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இதெல்லாம் நம்ம கொடுக்கறதுனால நம்மளுடைய ஃபிட்னஸ் வந்து நம்ம என்னைக்குமே மெயின்டைன் பண்ண முடியும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் சர்க்கரை இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பார்த்தோம். நம்மளுடைய பாடி சிஸ்டம் இது ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு ஒரு ஃபியூல் மாதிரி ஒரு எனர்ஜி மாதிரி இருக்கக்கூடியது குளுக்கோஸ், அதாவது சர்க்கரை. ஸோ ஸ்டில் அந்த கிளைசமிக் ஹெல்த் இதை நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணும்போது தான் அதை நம்ம அச்சீவ் பண்ண முடியும். அதே போல தான் கொலஸ்ட்ரால் லெவல்ஸ், ஸோ ஃபேட் இந்த கொழுப்பு. ஸோ இந்த கொழுப்பு இதுவும் அதிக அளவில் போனாலும் சரி ரொம்ப குறைஞ்சிருந்தாலும் சரிமே இது ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸை காம்ப்ளிகேஷன்ஸை ஏற்படுத்தக்கூடியது. ஸோ இது ரெண்டுமே எப்படி நம்ம பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோமோ அதே போல தான் நம்மளுடைய உடல் எடை மற்றும் உணவு பழக்கம் எதுவுமே எப்போதுமே சீராக இருக்கும். ஸோ இந்த பேலன்ஸ் நம்ம எப்போதுமே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நார்மலைசேஷன், அதாவது சமச்சீர் நிலை அப்படிங்கிற இந்த 3வது பில்லர்ல இன்னும் முக்கியமான ஒரு தூணாக இருக்கக்கூடியதான் இந்த ஃபிட்னஸ் அண்ட் டயட். ஸோ இதையுமே நம்ம அன்றாடம் ப்ராப்பராக நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு வரணும். ஸோ அதுல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் என்னங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே கரெக்டான ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய உணவு ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய காய்கறிகள், பழங்கள் ஆர் கலோரிகள் வந்து அதிகம் இல்லாத உணவு பழக்க வழக்கம் இது எல்லாமே நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்ணும்போது தான் இது நம்முடைய மூளை சிறப்பாக வேலை செய்யறதுக்குமே சரி, உடல் ரீதியாக எல்லா உறுப்புகளுமே சரியாக வேலை செய்யறதுக்கு உதவியாக இருக்கக்கூடியது. ஸோ அப்போ அந்த நைட் நியூட்ரிஷன் அண்ட் பிசிக்கல் ஆக்டிவிட்டி இது ரெண்டுமே கீ ஃபேக்டர்ஸ் நம்மளுடைய ஹெல்த்தை மெயின்டைன் பண்றதுல. ஸோ இந்த ஹெல்த் மெயின்டைன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கும். ஸோ எந்த விதமான ஒரு அச்சுறுத்தல் நம்ம உடம்புல நோய் ஏற்படுத்தக்கூடிய எந்த விதமான அச்சுறுத்தலும் வராமல் நம்ம தடுக்க முடியும். ஸோ இந்த ஃபிட்னஸ் இதுதான் எல்லாத்துக்குமே வந்து ஒரு அடிப்படையான காரணம், அடிப்படை விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா நம்மளுடைய இன்னர் ஃபீலிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். தட் இஸ் நம்மளுடைய இன்னர் ஃபீலிங், நான் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கேன், நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன், நான் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கேன், இது எல்லாமே எதுல இருந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும்னா நம்ம கண்ணாடி முன்னாடி நின்று நம்மளை பார்க்கும்போது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ நம்முடைய உருவம் எப்படி இருக்கு அதுதான் நமக்கு வந்து என்ன கொடுக்குது, ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவலை வந்து கொடுக்கக்கூடியது. ஸோ மோஸ்ட்லி இந்த ஜிம்ல ஒர்க் அவுட்லாம் பண்றவங்களா பார்த்தீங்கன்னா, பாடி பில்டிங் பண்றவங்களாம் பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஒரு 4 பேர் அடிக்கிற மாதிரி தான் அப்படி அவங்க போஸ்டர் இருக்கும், பாடி போஸ்டர் வந்து அந்த மாதிரி இருக்கும். அப்போ அது மாதிரி வரும்போது என்ன அவங்க பார்த்த உடனே மற்றவங்கள கொஞ்சம் அப்படியே ஒரு ஒரு மரியாதை கொடுப்பாங்க, ஒரு சின்ன ஒரு சல்யூட் வந்து கொடுப்பாங்க. காரணம் என்ன? பிகாஸ் அந்த ஃபிட்னஸ். ஸோ இந்த ஃபிட்னஸ் இது நமக்கு பர்சனலா உள்ளுக்குள்ள நமக்கு வந்து ஒரு பெருமையும் கொடுக்கக்கூடியது. அதே போல நமக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இதையுமே கொடுக்கக்கூடியது. மற்றவங்களுக்கும் நம்ம மேல ஒரு நல்ல அபிப்பிராயத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். ஸோ நம்மளை பார்க்கும்போது நம்ம நல்லா ஃபிட்டா இருக்கும். நம்மளை பார்க்கும்போதே அவங்க என்ன நினைப்பாங்க, ஓ இவர் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான மனுஷன், ஸோ இவர் வந்து கரெக்டான சிஸ்டம் வந்து ஹெல்த்தோட மெயின்டெனன்ஸ் இதெல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு வராரு அப்படிங்கிற அந்த கான்ஃபிடன்ஸ் லெவலும் மற்றவங்களுக்கு இருக்கும். ஸோ நம்ம கிட்ட பேசுறதுக்கே ரொம்ப ஃப்ரீயா வந்து நம்ம பழகிறதுக்கு வந்து அவங்க வர ஆரம்பிப்பாங்க. ஸோ இது எல்லாமே இன்சைட், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதே போலதான் நம்ம இன்சைட்
எந்த அளவுக்கு நம்ம ஹெல்த்தியா நம்ம மெயின்டைன் பண்றோமோ, பிசிக்கல் ஃபிட்னஸ் நம்ம கரெக்டா மெயின்டைன் பண்றோமோ, இதோட ரிஃப்ளெக்ஷன் நம்ம ஃபேஸ்ல தெரிய ஆரம்பிக்கும். இதுதான் நம்ம சரௌண்டிங்ஸ் இது எல்லாமே ஹெல்த்தியா வச்சிருக்கிறதுக்காகவும் ஒரு காரணம். அப்போ இந்த வெயிட் அதிகமாயிட்டே வரும்போது, ஏன்னா மோஸ்ட்லி இப்போ இன்ஆக்டிவ் லைஃப் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, இந்த லாக்டவுன் பீரியட்ல வெளியில போக முடியல. ஸோ இன்ஆக்டிவ் லைஃப் நம்ம ஃபாலோ பண்ணும்போது ஃபர்ஸ்ட் திங் என்ன ஆகுது, நம்ம உடம்புல கேலரிஸ் வந்து ஆட் ஆகிட்டே போகும். ஸோ கேலரிஸ் ஆட் ஆகும்போது அதை பர்ன் பண்றதுக்கு நம்ம எந்த ஒரு மெஷர்ஸ் எதுவுமே நம்ம பண்ணல அப்படின்னா, இந்த லாங் டேர்ம்ல என்ன ஆகுது, இந்த கலோரிஸ் ஆட் ஆகும்போது ஃபர்ஸ்ட் இது கொலஸ்ட்ராலா மாறும். இந்த கொலஸ்ட்ரால் இதயம் சம்பந்தப்பட்ட நோய்களை ஏற்படுத்தக்கூடியது. ஸோ ஒன்ஸ் ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வரும்போது என்ன ஆகும்னா, கிளைசமிக் ஹெல்த், அதாவது குளுக்கோஸோட அப்சார்ப்ஷன் இதுவும் குறைய ஆரம்பிக்குது. இப்போ ரத்தத்துல அதிக அளவு சர்க்கரை சேர ஆரம்பிக்கும். ஸோ டயபெட்டிஸ் வரத்துக்கான ஒரு காரணமாகும். ஹெல்த் ஃபிட்னஸ் இல்லாதது ஒரு ரீசன். நைட்டு படுத்தா தூக்கம் வராது, ஏன்னா ஓவர் வெயிட் ஒரு ஒபிசிட்டி இருந்தா கூடவே என்ன ஆகும்னா, நம்மளுடைய பேலன்ஸ் ஸ்லீப் பேலன்ஸ் வந்து இது கரெக்டா இருக்காது. நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கூட வரும். ஏன்னா நைட் படுக்கும்போது சில பேர் இந்த குரட்டை விடதெல்லாம் பார்த்துருப்போம் இல்லைங்களா? அதுக்கும் காரணம் என்ன, பிகாஸ் ஃபுட்டு ஒழுங்கா டைஜஸ்ட் ஆகல. ரொம்ப லேட்டா நம்ம சாப்பிடும்போது என்ன ஆகும், சாப்பிட்ட உடனே போய் படுத்துரும். ஸோ படுக்கும்போது என்ன ஆகுது, ஃபுட்டு ப்ராப்பரா டைஜஸ்ட் ஆகிறது இல்லை. இது கொலஸ்ட்ராலா மாற ஆரம்பிக்கும். ஸோ வயிறுல அந்த ஃபுட்டு இருக்கும். நம்ம தூங்க போயிட்டோங்கும் போது என்ன ஆகுது, பிளட் சர்க்குலேஷனும் குறைய ஆரம்பிக்கும். அப்போ ப்ராப்பர் டைஜஷன் ஏற்படுறது இல்லை. அகைன் இதுவும் வெயிட் கெயினுக்கும் ஒரு முக்கியமான ஒரு காரணம். இன்ஃபேக்ட் ரீசெண்டா அமெரிக்கால ஒரு ஸ்டடியில கூட சொல்றாங்க என்ன அப்படின்னா, ஈவன் புற்றுநோய் வரத்துக்கு முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா, உடல் எடை அதிகமாக இருக்கக்கூடியது. ஸோ அப்போ ஒரு ப்ராப்பரான ஒரு வெயிட் வந்து நம்ம எப்போதுமே மெயின்டைன் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதனாலதான் பாடி மாஸ் இண்டெக்ஸ். ஸோ இந்த பிஎம்ஐ ரேஷியோ படி நம்மளோட பாடி அந்த அந்த ரேஷியோ அந்த ரேஞ்சுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா, நம்ம ஹெல்த்தியா இருக்குமா, இல்லை ரொம்ப குறைஞ்ச எடை இருக்குமா, இல்லை அதிக எடை இருக்குமா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ் இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, தட் இஸ் வெயிட். இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் வெயிட் இருக்கு இல்லைங்களா, அது வந்து கிலோகிராம்ஸ்ல மெஷர் பண்ணிக்கங்க. ஸோ டிவைடட் பை ஹைட் இன்டூ ஹைட். ஸோ மோஸ்ட்லி ஹைட் நம்ம மெஷர் பண்றது இதுல ஒன்று சென்டிமீட்டர்ஸ்ல இருக்கும், இல்லை இன்ச்சஸ்ல இருக்கும். ஸோ இது என்ன பண்ணணும், நம்ம மீட்டர்ல கன்வெர்ட். ஸோ அப்போ வெயிட் டிவைடட் பை ஹைட் இன்டூ ஹைட் இதை கால்குலேட் பண்ணா வரக்கூடிய வேல்யூ, ஸோ அது இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும். தட் இஸ் 18 கீழே இருந்துச்சுன்னா அண்டர் வெயிட், 18.5 கீழே இருந்துச்சு அப்படின்னா தின், அதாவது உயரம் இருக்கும், பட் உயரம் இருக்கும் அந்த அளவுக்கு வந்து உடல் வந்து அந்த ஃபிட்னஸ் வந்து இருக்கிறது இல்லை. அதே போல 18.6ல இருந்து 25க்குள்ள இருந்துச்சுன்னா இதுதான் ஹெல்த்தியான ஒரு வெயிட். ஸோ கரெக்டான பாடி வெயிட்டை நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற அர்த்தம். ஸோ அதே 25ல இருந்து 30க்குள்ள இருந்துச்சுன்னா அது ஓவர் வெயிட், 30க்கு மேல போயிடுச்சுன்னா ஒபிசிட்டி. ஸோ இந்த பிஎம்ஐ ரேஷியோ இந்த இண்டெக்ஸ், ஸோ இந்த இண்டெக்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணாலே நம்ம எதுல இருக்கோம், ஹெல்த்தியான வெயிட்ல இருக்குமா, அண்டர் வெயிட்ல இருக்குமா, ஓவர் வெயிட்ல இருக்குமா, இல்லை ஒபிசிட்டியில இருக்குமா அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இன்ஃபேக்ட் இப்போ இந்த ஃபார்முலா இதெல்லாம் ரொம்ப குழப்பமாக இருந்துச்சுன்னா கூட கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பிகாஸ் நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணும், ஐடியல் பாடி வெயிட், ஐபிடபிள்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஐபிடபிள்யூ கால்குலேட் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. விச் மீன்ஸ் லைக் ஹைட்டு சென்டிமீட்டர்ஸ்ல கனெக்ட் பண்ணுங்க, அதுலேருந்து 100 கழிச்சிங்கன்னா அதுதான் கரெக்டான உடல் எடை இருக்கும். ஸோ இப்போ சப்போஸ் நம்மளுடைய ஹைட் வந்து ஒரு 170 சென்டிமீட்டர்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ 100 கழிச்சிங்கன்னா 70 கிலோ நம்மளுடைய பாடி வெயிட் வந்து இருக்கும். ஸோ 70 அப்படிங்கிறது பிளஸ் ஆர் மைனஸ் 5 கிலோ இருக்கலாம். தட் இஸ் 65 to 75க்குள்ள நம்மளுடைய பாடி வெயிட் வந்து இருக்கலாம். ஸோ எப்போதுமே இந்த பாடி வெயிட்டை இது கரெக்டான ப்ரொபோசிஷன்ல பேலன்ஸ் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இந்த பாடி வெயிட்டை பேலன்ஸ் பண்றதுக்கு ஒன்று நம்மளுடைய டயட் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது பிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஏதோ ஒரு எக்ஸசைஸ் இல்லை வாக்கிங் ஏதோ ஒன்று நம்ம பண்ணதான் என்ன ஆகும்னா நம்மளோட பாடி வெயிட்டை கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வர முடியும். ஸோ அந்த கண்ட்ரோல் நம்ம கொண்டு வரனா அதற்கு முக்கியமாக நமக்கு தேவைப்படக்கூடியதான் புரோட்டீன் பவுடர். பெஸ்டிஷ் புரோட்டீன் பவுடர் இதுல இருக்கக்கூடியது முக்கியமாக 20 அமினோ ஆசிட்ஸ். ஸோ அமினோ ஆசிட்ங்கிறது என்ன, இந்த அமினோ ஆசிட்ஸ் இது எல்லாமே சேர்ந்துதான் புரதச்சத்தாக மாறக்கூடியது. ஸோ 20 வகையான அமினோ ஆசிட்ஸ் நம்ம பாடி ஈஸியா டைஜஸ்ட் பண்ணக்கூடிய நம்ம பாடிக்கு தேவைப்படக்கூடிய அமினோ ஆசிட்ஸ் இதுதான் இந்த வெஸ்டீஜ் புரோட்டீன் பவுடர்ல இருக்கு.
அது தவிர ஈஸியா டைஜஸ்டபிளா இருக்கக்கூடிய வே புரோட்டீன்ஸ் அண்ட் சாய் ஐசோலேட். ஸோ புரோட்டீன் பொறுத்த வரைக்கும் புரோட்டீன்ல வந்து எப்போதுமே கேலரிஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு, ஃபேட் கொழுப்பு வந்து ரொம்ப ரொம்ப குறைவு, அண்ட் இதுல புரதச்சத்து தட் இஸ் பில்டிங் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது அதிகமாக இருக்கக்கூடியது. அண்ட் மெயினா இதுல இருக்கக்கூடிய வே புரோட்டீன்ஸ் நம்ம பாடி ஈஸியாக டைஜஸ்ட் பண்ணக்கூடிய புரோட்டீன்ஸ். ஸோ ப்ராப்பரான பாடி வெயிட்டை மெயின்டைன் பண்றதுக்கு வெஸ்டீஜ் புரோட்டீன் பவுடர் முக்கியமான ஒரு ப்ராடக்ட். ஃபைன். ஸோ புரோட்டீன் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா நம்ம பார்க்கலாம். புரோட்டீன் ஏன் அவசியம், புரோட்டீனோட தேவை. ஸோ ஜென்ரலா புரதச்சத்து அப்படிங்கிறது நம்ம உடலுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு மேக்ரோ நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மேக்ரோங்கிறது என்ன, அதிக அளவுல தேவைப்படக்கூடிய முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து. ஸோ இது எவ்வளவுக்கு எவ்வளோ அதிகமாக நம்ம உடம்புக்கு கிடைக்குதோ அந்த அளவுக்கு நம்ம பாடி வந்து ஹெல்த்தியா இருக்கும். தட் இஸ் ஃபர்ஸ்ட் திங். புரோட்டீனோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன, மசில் பில்டிங், தசைகள். ஸோ பாடி பில்டிங்ல இல்லை ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றவங்கலாம் மெயினாக இதை கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க, மசில் டெவலப்மெண்ட் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லை நார்மலான பர்சன் அப்படின்னா கூட, பட் ஸ்டில் ஸோ மசில் க்ரோத் வந்து நல்லா இருக்கணும். அண்ட் டிஷ்யூஸ், நம்ம பாடியில் இருக்கக்கூடிய எத்தனை விதமான கனெக்டிவ் டிஷ்யூஸ் இருக்கு, இந்த டிஷ்யூஸ் வந்து ஹெல்த்தியா இருக்கும். நம்ம பாடியில கேட்டலிஸ்ட் மாதிரி இருக்கக்கூடிய என்சைம்ஸ், ஹார்மோன்ஸ், இதோட ப்ரொடக்ஷன் இதுவும் ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு புரோட்டீன் சப்ளிமெண்ட் கட்டாயம் தேவை. ஸோ இது மட்டும் இல்லை, ஜென்ரலாகவே நம்முடைய உடல் உறுப்புகள் இது எல்லாமே ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு, அதோட ஃபங்க்ஷன்ஸ் ஹெல்த்தியா இருக்கிறதுக்கும் புரோட்டீன் கட்டாயம் தேவை. ஸோ தலைமுடி வளர்றதுக்கும் சரி, ஸ்கின் டெவலப்மெண்ட்டுக்குமே சரி, ஈவன் ஜாயின்ஸ்ல போன்ஸோட ஹெல்த்தை மெயின்டைன் பண்றதுக்கும் சரி, இது எல்லாத்துக்குமே புரோட்டீன் சப்ளிமெண்டேஷன் கட்டாயம் தேவைப்படுது. ஏன்னா அதனாலதான் புரோட்டீன் என்ன சொல்றோம், இட்ஸ் அ பில்டிங் பிளாக். ஸோ வளர்ச்சிக்கான தேவைகள், உடல் எடை இருக்கலாம், ஹைட் இருக்கலாம், இல்லை கரெக்டான பாடி வெயிட்டை வந்து நம்ம மெயின்டைன் பண்றதுல இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே புரோட்டீன் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ புரோட்டீன் டயட் அப்படிங்கிறது ஸோ வெயிட் கம்மியா இருக்கிறவங்க, வெயிட் அதிகமா இருக்கிறவங்க இவங்க மட்டும் தான் எடுக்கணும் அப்படின்னு கிடையாது. ஸோ யார் வேணாலுமே புரோட்டீன் சப்ளிமெண்டேஷன் டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 times நம்ம எடுத்துட்டு வரதுனால இந்த பாடி மசில் வீக்னஸ் குறையும். இன்ஃபேக்ட் ஈவன் புரோட்டீன் எடுக்கிறதுனாலுமே நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகப்படுத்தும். பிகாஸ் எப்போ நம்ம பாடியில் இருக்கக்கூடிய எல்லா செல்ஸ், டிஷ்யூஸ், போன்ஸ், கனெக்டிவ் டிஷ்யூஸ் இதெல்லாமே ஹெல்த்தியா இருக்கும். இதுவும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடியது. ஸோ புரோட்டீன்ல இத்தனை விதமான ஹெல்த்தியான ஒரு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ நம்மளோடது புரோட்டீன் சப்ளிமெண்டேஷன் எடுக்கிறதுனால ஃபர்ஸ்ட் இது டிரான்ஸ்போர்ட்டிங் அப்படின்னு சொல்லி நம்ம சாப்பிடக்கூடிய உணவுலேருந்து வரக்கூடிய இந்த ஊட்டச்சத்துக்கள் ஸோ இதையுமே ஒரு செல்களுக்குள்ளுமே கொண்டு போய் சேர்க்கறதுல புரோட்டீனோட ஃபங்க்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்கள், திசுக்கள் இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இருக்கும். ஸோ செல்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி கேனடோர்மா எடுக்கும்போது நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஜென்ரலாகவே ஒரு டைப் ஆஃப் செல்ஸ். ஸோ இந்த செல்ஸுக்கு குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த செல்கள் இருந்து புது செல்கள் உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்கள். ஸோ வெள்ளை அணுக்கள் பொறுத்த வரைக்கும் சில மணி நேரங்கள் மட்டும்தான் இருக்கும். அப்போ திரும்ப அந்த செல்ஸ் வந்து புது செல்ஸாக உற்பத்தி ஆகணும், ஹெல்த்தியான ஒரு செல்ஸாக இருக்கும். ஸோ அதையுமே சப்போர்ட் பண்ணக்கூடியது புரோட்டீன் சப்ளிமெண்டேஷன். அண்ட் புரோட்டீன் நிறைய நமக்கு கிடைச்சிச்சுனாலே நம்ம பாடியில இம்யூன் சிஸ்டம் நல்லா டெவலப் ஆகுது. ஸோ பாக்டீரியா இல்லை வைரஸ், ஸோ இந்த கிருமிகள் இதனால நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய அந்த அட்டாக் இது வராமலையும் தடுக்கக்கூடியது. ஸோ முக்கியமாக குழந்தைங்களுக்கு புரோட்டீன் சப்ளிமெண்டேஷன் கட்டாயம் தேவை. டீனேஜர்ஸ் எஸ்பெஷலி ஒன்ஸ் இந்த 18 வயசு இதுலேருந்தே வந்து அவங்களுக்கு புரோட்டீன் சப்ளிமெண்டேஷன் கொடுக்கறதுனால இன்னும் நல்லா ஸ்ட்ராங்கான பாடியை வந்து அவங்க பில்ட் பண்ண முடியும். அண்ட் ஈவன் பிரெக்னன்ட் உமன், ஏன்னா பிரெக்னன்ட் உமன் பொறுத்த வரைக்கும் உள்ள கருவில் இருக்கக்கூடிய குழந்தையோட வளர்ச்சியும் வந்து ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ புரோட்டீன் சப்ளிமெண்டேஷன் கொடுக்கறதுனால ஸோ அந்த குழந்தைங்களுக்குமே அது சப்போர்ட் பண்ணக்கூடியது. ஸோ தாய் பிளஸ் அஸ் வெல் அஸ் உள்ள இருக்கக்கூடிய குழந்தை ரெண்டு பேருமே ஹெல்த்தியான ஒரு க்ரோத் அவங்களுக்கு கிடைக்குது. ஈவன் டெலிவரியிலுமே எந்த விதமான காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாமல் ஈவன் நார்மல் டெலிவரியும் அவங்களால கொடுக்க முடியும். பட் அகைன் பிரெக்னன்ட் உமன் பொறுத்த வரைக்கும் டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணிட்டு எந்த விதமான சப்ளிமெண்டேஷன் எடுக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நம்மளுடைய ப்ரோட்டீன் பவுடர், வெஸ்டீஜ் ப்ரோட்டீன் பவுடர்ல வே ப்ரோட்டீன்ஸ் இருக்கு, சாய் ஐசோலேட் இருக்கு அப்படின்னு சொன்னேன். ஸோ வே ப்ரோட்டீன்ஸ். ஸோ இந்த வே ப்ரோட்டீன்ஸ் இப்போ ரீசெண்டாக மேபி ஒரு 10 years இந்த காலகட்டத்துக்குள்ள ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடியதான் இந்த வே ப்ரோட்டீன்ஸ். இந்த வே ப்ரோட்டீன்ஸுங்கிறது பொதுவாக நைட்டு இந்த பால் உரக்குத்தி வச்சிருந்தீங்கன்னா
காலையில பார்க்கும்போது அந்த தயிரா மாறிடும். ஸோ அந்த தயிருக்கு மேல அப்படியே ஒரு எல்லோ கலர்ல ஒரு லிக்விட் வந்து மேல அப்படியே ஃப்ளோட் ஆகிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த லிக்விட் அதுதான் வே ப்ரோட்டீன்ஸ். ஸோ அந்த லிக்விட், அந்த வே ப்ரோட்டீன்ஸ் இது வந்து ரொம்ப ரொம்ப ஷார்ட் செயின் இருக்கக்கூடியது. ஏன்னா மோஸ்ட்லி ப்ரோட்டீன்ஸை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே ப்ரோட்டீனே வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கும்போது இதை அமினோ ஆசிட்ஸாக பிரேக் ஆகணும். ஸோ அந்த அமினோ ஆசிட்ஸை நம்ம பாடி வந்து அப்சர்வ் பண்ணும், டைஜஸ்ட் பண்ணி அப்சர்வ் பண்ணி அதுக்கப்புறமா அது கம்ப்ளீட்டாக டிரான்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிக்கும். பட் வேறஸ் வே ப்ரோட்டீன்ஸ் பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப சிம்பிளான ஃப்ராக்ஷன்ஸ்ல இது இருக்கு. நம்ம பாடி வந்து ஈஸியா டைஜஸ்ட் பண்ணக்கூடியதான் இந்த வே ப்ரோட்டீன்ஸ். ஸோ வே ப்ரோட்டீன்ஸ்ல எத்தனை விதமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. மெயினா ஹை நியூட்ரிஷனல் வேல்யூ. ஸோ எத்தனையோ ப்ரோட்டீன் ரிலேட்டடான உணவுகள் இருந்தால் கூட பட் வே பொறுத்த வரைக்கும் இதுல இருக்கக்கூடிய இந்த ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ தட் இஸ் நம்மளுடைய பாடி ஈஸியா டைஜஸ்ட் பண்ணி குயிக்கா அப்சர்வ் பண்ணி அந்த growth, அந்த டெவலப்மெண்ட் எல்லாமே கொடுக்கக்கூடிய வயதான காலத்துல, பிகாஸ் 40 வயசு தாண்டும் போது என்ன ஆகுது, பொதுவாக நம்ம பாடியில இந்த தேய்மானம் அப்படிங்கிறது அதிகமாகுது. ஈவன் 40+ இயர்ஸ்ல டெய்லியே ப்ரோட்டீன் சப்ளிமெண்டேஷன் ஒரு 1 or 2 டைம்ஸ் எடுக்கிறதுனாலுமே மசில்ஸோட வீக்னஸ், ஹைப்பர்ட்ராஃபி அப்படின்னு சொல்லக்கூடிய மசில் வீக்னஸ், இந்த கண்டிஷன்ஸ் வராமல் ஹெல்த்தியான மசில் growth-ஐ ப்ரொமோட் பண்ண முடியும். மெயினா வே ப்ரோட்டீன்ஸ்ல இருக்கக்கூடிய பயோ ஆக்டிவ் பெப்டைட்ஸ், அதாவது லாக்டோகைனின்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. இது பிளட்ல இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் லெவல்ஸை வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடியது. ஸோ கெட்ட கொழுப்பை குறைச்சி நல்ல கொழுப்பு அதிகமாகும். ஸோ நல்ல கொழுப்பு அதிகமாச்சுனால ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகாது, கெட்ட கொழுப்பு ரத்த குழாய்கள்ல படியாது. ஸோ ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் கண்ட்ரோல் ஆகுது. அதனால பிளட் ப்ரெஷர் இதுவும் நார்மல் லெவல்ஸ் கொண்டு வர முடியும். ஈவன் டயபெட்டிக், ஸோ சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுமே சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ப்ரோட்டீன் சப்ளிமெண்டேஷன், வெஸ்டீஜ் ப்ரோட்டீன் பவுடர் எடுக்கிறதுனாலுமே பிளட் குளுக்கோஸ் லெவல்ஸ் பேலன்ஸ் ஆகும். பிகாஸ் பொதுவாக நம்ம உணவுலேருந்து எது அதிகமாக கிடைக்குது, சர்க்கரை, கேலரிஸ் வந்து அதிகமாகிறதுனால சர்க்கரை குளுக்கோஸ் வந்து அதிகமாக ஜென்ரேட் ஆகும். ஸோ ஈவன் அந்த குளுக்கோஸோட அப்சார்ப்ஷனை பேலன்ஸ் பண்ணக்கூடியது இந்த வே ப்ரோட்டீன்ஸ். பொதுவாகவே இன்ஃப்ளமேஷன், ஸோ நம்ம உடல் உறுப்புகள்ல ஏற்படக்கூடிய இந்த வீக்கம், ஸோ வீக்கம் வராமல் தடுக்கக்கூடியது வே ப்ரோட்டீன்ஸ். அதே மாதிரி இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ், ஐபிடி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பவல் மூமெண்ட் கரெக்டாக இல்லாத போது என்ன ஆகாதுன்னா மோஷன் சிக்னஸ், ஸோ கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் பண்ற பிரச்சனைகள் வந்து ஏற்படலாம். ஸோ ப்ரோட்டீன் இதுல இந்த வே ப்ரோட்டீன்ஸ் இது எடுக்கிறதுனால இதுல வந்து பிகாஸ் நம்ம பாடி ஈஸியா அப்சர்வ் பண்றதுனால மெட்டபாலிசம் வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுனால பவல் மூமெண்ட்டும் பேலன்ஸ் ஆகுது. ஸோ பவல் மூமெண்ட் பேலன்ஸ் ஆகும்போது கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் வராமலும் தடுக்க முடியும். மெயினாக இருக்கக்கூடிய குளுட்டத்தியோன் அப்படின்னு சொல்லும். ஸோ இது ஆன்டி ஆக்சிடென்ட், தட் விச் மீன்ஸ் நம்ம உடம்புக்குள்ள நச்சு பொருள் உற்பத்தி ஆகாமல் தடுக்கக்கூடியது வே ப்ரோட்டீன்ஸ். ஸோ கேன்சர் மாதிரியான நோய்கள் கூட ஆன்டி ஆட்டோ இம்யூன் டிசார்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய கேன்சரோ சொரியாசிஸும் இந்த மாதிரியான சில கண்டிஷன்ஸ் இதுவும் நம்ம பாடியில டெவலப் ஆகாம ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது வே ப்ரோட்டீன்ஸ். ஸோ கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் எஸ்பெஷலி ஃபேட்ஸ், பிளட்ல அதிகமாக கொழுப்பு சேர விடாமல் தடுக்கக்கூடியது. அண்ட் சாட்டியேட்டிங், ஹைலி சாட்டியேட்டிங் அப்படின்னு சொல்லும். சாட்டியேட்டிங்னா நேச்சுரலாகவே பசியை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, எஸ்பெஷலி இப்போ லாக்டவுன் நம்ம வீட்டில் இருந்தால் கூட, ஈவன் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லைனா கூட, பட் கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பசிக்க ஆரம்பிப்போம். ஸோ ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு தோணும். பட் இந்த ப்ரோட்டீன் சப்ளிமெண்டேஷன் எடுக்கிறதுனால இது அந்த ஹங்கர், மூளையில ஹங்கர் இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ பசி கண்ட்ரோல் ஆகிறதுனால ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம அடிக்கடி உணவு எடுக்கணும் அப்படின்னு தோணாது. ஸோ பாடி வெயிட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் ப்ரோட்டீன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வெயிட் லாஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எம்டி ஸ்டொமக்ல ப்ரோட்டீன் சப்ளிமெண்டேஷன் எடுத்துட்டு வரலாம். ஏன்னா கேலரிஸ் இதுல ரொம்ப ரொம்ப குறைவான கேலரிஸ் இருக்கிறதுனால, ஸோ பிளஸ் கொலஸ்ட்ரால் லெவல்ஸை இதையுமே கண்ட்ரோல் பண்றதுனால ஸோ பாடி வெயிட்டை குறைக்கணும், அவர் பாடி வெயிட்டை பேலன்ஸ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் ப்ரோட்டீன் எடுத்துட்டு வரலாம். ஸோ மெட்டபாலிசம் ஆல்ரெடி நான் சொன்னேன், நம்ம சாப்பிட்ட உணவு அது சரியாக செரிமானமாகி ஊட்டச்சத்தை மாறணும், அந்த ஊட்டச்சத்தை உடல் பயன்படுத்தவும் தெரியும். ஸோ மெட்டபாலிசம் இம்ப்ரூவ் ஆகுது. அண்ட் ஆஸ் வெல் அஸ்
தேவையில்லாத கொழுப்பு உடம்புல இருந்தா கூட புரோட்டீன்ஸ் அதெல்லாமே எரிச்சு எனர்ஜியாக மாற்றக்கூடியது. ஸோ இத்தனை விதமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய இந்த வே புரோட்டீன்ஸ் நம்மளுடைய புரோட்டீன் பவுடர்ல இருக்கு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது சாய் ஐசோலேட். ஸோ சாய் ஐசோலேட் சோயா பீன்ஸ்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடியதான் இந்த சாய் ஐசோலேட். ஸோ ஈவன் இந்த சாய் ஐசோலேட் இதை வந்து மீட் ப்ரோட்டீன், தட் இஸ் நான்வெஜ் ப்ரோட்டீனுக்காகவும் இதை நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த நான்வெஜ் சோர்சஸ்ல ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கு. ஸோ வெஜ் சோர்ஸ் பியூர் வெஜிடேரியன் இருக்கிறவங்க ப்ரோட்டீனோட கண்டென்ட் அதிகமாக தேவைன்னா ஸோ அவங்க என்ன பண்ணாலும் சாய் ஐசோலேட் எடுத்துட்டு வரலாம். ஸோ இது கரெக்டான ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபார் மாமிசத்துலேருந்து, அதாவது நான்வெஜ்லேருந்து கிடைக்கிற ப்ரோட்டீன்ஸ்க்கு ஒரு பெட்டர் ஆல்டர்னேட்டிவாக இருக்கக்கூடியதான் சாய் ஐசோலேட் ப்ரோட்டீன்ஸ். ஈவன் சாய் ஐசோலேட் ப்ரோட்டீன்ஸ் இதுவுமே எல்டிஎல் கொலஸ்ட்ரால், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை அழிக்கக்கூடிய தன்மை இருக்கு. ஸோ ஒன்ஸ் பேட் கொலஸ்ட்ரால் இது குறைஞ்சிச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா ஹார்ட் டிசீஸ் வராமல் தடுக்க முடியும். ஸோ சாய் ஐசோலேட் இதுவும் பாடியில ஈஸியா அப்சர்வ் ஆகிறதுனால இன்ஸ்டன்டா ஒரு எனர்ஜியை வந்து நம்ம பாடிக்கு கொடுக்கக்கூடியது. ஸோ அதர் ஹெல்த் ரிஸ்க் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதாவது மேபி இப்போ இந்த கொரோனா டைம்ல இருக்கக்கூடிய பாக்டீரியா இல்லை வைரஸ், ஸோ இது நம்ம உடம்புல வளராம தடுக்க முடியும். இன்ஃபேக்ட் புரோட்டீன் நம்ம எடுக்கிறதுனாலுமே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இது பெட்டரா இருந்துச்சுனாலே எந்த விதமான நோய் ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியா இல்லை வைரஸ் பாடியில வளராம தடுக்க முடியும். ஈவன் இஃப் அட் ஆல் இருந்துச்சுன்னா கூட ஸ்டில் அதை எதிர்க்கக்கூடிய தன்மை, பிகாஸ் ஒயிட் பிளட் செல்ஸ் ஹெல்த்தியா இருந்துச்சுனாலே இந்த கிருமிகளை அழிக்க முடியும். ஒரு ஈவன் ஆன்டிபாடிஸோட ப்ரொடக்ஷன் இது தேவைப்படுறதுக்கும் புரோட்டீனோட சப்ளிமெண்டேஷன் வேணும். அதில் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடியதான் இந்த சாய் ஐசோலேட் ப்ரோட்டீன்ஸ். ஸோ ப்ரெக்னன்சிலையுமே சோயா பீன்ஸ் ஒரு சாய் ஐசோலேட் இது சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட், ஒரு இன்கிரீடியன்ட். அகைன் ப்ரெக்னன்சி ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஸோ டாக்டர்ஸோட கன்சல்டேஷன் எடுத்துட்டு அதுக்கப்புறமா ப்ரோட்டீன் சப்ளிமெண்டேஷன் ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ என்னோட சின்சியர் அட்வைஸ், ப்ரெக்னன்சி பொறுத்த வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் 4 months வரைக்கும் எந்த சப்ளிமெண்ட்ஸ் ஆல்ரெடி சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா அதை அப்படியே அவங்க கண்டினியூ பண்ணலாம். பட் இஃப் அட் ஆல் நியூவா எடுக்கணும் அப்படின்னா டாக்டர்ஸ் அட்வைஸை கேட்டு கொடுக்கறது நல்லது. அது கூட ஆஃப்டர் 5 months. ஸோ ஒபிசிட்டி, உடல் எடையுமே குறைக்கக்கூடிய தன்மை சாய் ஐசோலேட்ல இருக்கு. அதே மாதிரி சர்க்கரை நோய், ஈவன் சாய் ஐசோலேட்டுக்குமே பிளட் குளுக்கோஸ் லெவல்ஸை பேலன்ஸ் பண்ணக்கூடியது. ஈவன் பாங்க்ரியாஸ், ஸோ கணையத்திலிருந்து இன்சுலினோட செக்ரேஷன் இதையுமே ஆப்டிமைஸ் பண்ணக்கூடியது சாய் ஐசோலேட். ஸோ சோயாபீன்ஸ்க்கும் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி, இதுவும் பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட். ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால கேன்சர் ப்ரிவென்ஷன், ஸோ புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி சோயா ஐசோலேட்ல இருக்கு. மெனோபாஸ், ஸோ 45 வயசை தாண்டி 50-55 வயசுல இந்த மெனோபாஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜை பெண்கள் அடைகிறாங்க. ஸோ மெனோபாஸ்லையுமே என்ன ஆகுது, நிறைய ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்படும். ஸோ அதனால அவங்களுடைய ஹெல்த் வந்து டோட்டல் இம்யூனிட்டி இதெல்லாமே பாதிக்க ஆரம்பிக்கும். ஸோ மெனோபாஸ் ரீச் ஆகிறவங்க, ஸோ 50 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்களையுமே டெய்லியே வெஸ்டீஜ் ப்ரோட்டீன் பவுடர் இதை கன்சியூம் பண்ணிட்டு வரதுனால ஹார்மோன் இம்பேலன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஈவன் அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஸ்ட்ரென்த் இதெல்லாமே கொடுக்கக்கூடிய, இன்ஃபேக்ட் ரொம்ப ஈஸியா அப்சர்வ் ஆகக்கூடிய ஃப்ராக்ஷன்ஸ்ல தான் வே ப்ரோட்டீன்ஸ் அண்ட் சாய் ஐசோலேட் இது ரெண்டுமே இருக்கிறதுனால ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்புகளோட தேய்மானம் அண்ட் முக்கியமாக பெண்களுக்கு வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் இந்த ஆஸ்டியோபோரோசிஸ். தட் மீன்ஸ் போரோசிஸ் அப்படிங்கிறத எலும்பு ரொம்ப வீக்கா போயிடும். ஸோ ஈஸியா ஃப்ராக்சர் ஆகக்கூடிய தன்மைக்கு மாறக்கூடியதான் போரோசிஸ். போரஸ்னா உடையக்கூடிய தன்மை, இன்ஃபென்ட் ஃபார்முலா. ஸோ ஈவன் குழந்தைங்களுக்கு growthக்கு அந்த வளர்ச்சிக்கான தேவைகளை கொடுக்கக்கூடியது சாய் ஐசோலேட். ஈவன் பிளட் கிளாட் ஆகாம தடுக்கக்கூடியது. ஸோ பிளட் கிளாட்டிங் இருக்கணும், பட் அகைன் பிளேட்லெட்ஸ், இந்த பிளட் கிளாட்டிங் தொடர்ந்து ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா பிளட் சர்க்குலேஷனை பாதிக்க ஆரம்பிக்கும். ஸோ இதனால கூட ஹார்ட் அட்டாக் ஆர் கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர் போன்ற ப்ராப்ளம்ஸ் ஏற்படலாம். ஸோ சாய் ஐசோலேட் இது பிளட் கிளாட் ஆகாம தடுக்கக்கூடியது. ஸோ சிமிலர்லி போன் ஸ்ட்ரக்சர், ஹெல்த்தியான போன்ஸோட ஸ்ட்ரக்சர் உருவாக்கக்கூடியது அண்ட் செல் growth அண்ட் ரீஜெனரேஷன். ஸோ நம்ம பாடியில் இருக்கிற ஒரு செல்ஸுமே ஹெல்த்தியா இருக்கிறதுக்காகவும் சாய் ஐசோலேட் சப்போர்ட் பண்ணக்கூடியது. ஸோ வெஸ்டீஜ் ப்ரோட்டீன் பவுடர்ல அதிகமாக இருக்கக்கூடியது
வே ப்ரோட்டீன்ஸ் அண்ட் சாய் ஆசலேட். ஸோ ப்ரோட்டீன் பேசிக்காக க்ரோத் ஃபேக்டர்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா கூட அதில் இருக்கக்கூடிய இந்த வே ப்ரோட்டீன்ஸ் அண்ட் சாய் ஆசலேட் இது ரெண்டுமே சேரும்பொழுது இத்தனை விதமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ ப்ரோட்டீன் சப்ளிமெண்டேஷன் பொறுத்த வரைக்கும் இன்கேஸ் ஜிம்முக்கு போகிறாங்க, ஒர்க் அவுட் பண்ணுறாங்க, பாடி பில்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு ப்ரோட்டீன் ட்ரிங்க் வந்து எடுக்கிறது எஃபெக்டிவாக இருக்கும். பிகாஸ் ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்ணும்போது என்ன ஆகும்னா பாடியில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் பாடி வந்து யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஒன்ஸ் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் ஒர்க் அவுட் முடிச்ச பிறகு என்ன ஆகுது, பாடி ரொம்ப டயர்டாக இருக்கும். பிகாஸ் இருக்கிற ப்ரோட்டீன் எல்லாமே ஆல்ரெடி அப்சர்வ் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அதை ரீஃபில் பண்ணுற வகையில் ப்ரோட்டீன் சப்ளிமெண்டேஷன் கொடுத்துட்டு வரலாம். அது தவிர பொதுவாக இந்த வெஸ்டீஜ் ப்ரோட்டீன் பவுடர் இதை பொறுத்த வரைக்கும் இது 12 வயசுக்கு மேலே இருக்கிற யாருக்கு வேணாலும், எத்தனை வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு வெஸ்டீஜ் ப்ரோட்டீன் பவுடர் கொடுக்கலாம். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு ஸ்கூப் பால்லையோ இல்லை தண்ணிலையோ மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு வரலாம். ஸோ 2 டைம்ஸ் வரைக்கும் ப்ரோட்டீன் ட்ரிங்க் எடுத்துட்டு வரலாம். ஸோ ஹாட் வாட்டர் இல்லை கோல்டு வாட்டர், ஹாட் மில்க் ஆர் கோல்டு மில்க் எதில் வேணாலுமே ப்ரோட்டீன் மிக்ஸ் பண்ணலாம். ஸோ ரொம்ப அண்டர் வெயிட்டாக இருக்காங்க, வெயிட் கெயின் பண்ணும் அப்படின்னா ஸோ சாப்பிட்ட பிறகு ப்ரோட்டீன் எடுத்துட்டு வாங்க. இது பிகாஸ் பூஸ்டப் பண்ணக்கூடியது. ஸோ வெயிட்டை கிராஜுவலாக குறைச்சிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிட்றதுக்கு ஒரு 1 hour பிஃபோர் ப்ரோட்டீன் சப்ளிமெண்டேஷன் டெய்லி ஒரு 1 or 2 டைம்ஸ் எடுத்துகிட்டு வரனால வெயிட் கண்ட்ரோல் கிடைக்கும். ஆர் வெயிட் ரெடியூஸ் பண்ணுறவங்க, ஒபிசிட்டி ஆர் ஓவர் வெயிட்டில் இருக்கிறவங்க ஸோ வெயிட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்குமே எஃபெக்டிவாக இருக்கக்கூடியதான் இந்த ப்ரோட்டீன் சப்ளிமெண்டேஷன். ஸோ இதை தவிர ஜென்ரலாக நம்ம பாடி பில்டிங், நம்மளுடைய ஆர்கன்ஸ் ஹெல்த்தியாக இருக்குது, ஸ்கின் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், தலைமுடியோட க்ரோத்துக்கும் தேவை, போன் ஸ்ட்ரக்சர் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் ப்ரோட்டீன்ஸ் தேவை. ஸோ இன்ஃபேக்ட் வெயிட் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். ஈவன் ஸ்பார்லினா பார்த்துருக்கோம், ஃப்ளாக்ஸ் ஆயில் பார்த்துருக்கோம், கோகனட் ஆயில் பார்த்துருக்கோம், குர்குமின் பார்த்துருக்கோம். ஸோ இது எல்லாத்துக்குமே என்ன வெயிட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கான தன்மைகள் அதில் இருக்குது. அதே போல் வெஸ்டீஜ் ப்ரோட்டீன் பவுடரில் கேலரிஸ் வந்து பேர்ன் ஆக ஆரம்பிக்கிறது. கேலரிஸ் இதுலேயும் ரொம்ப குறைவாக இருக்குது, கொழுப்பும் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால வெஸ்டீஜ் ப்ரோட்டீன் பவுடர்னால மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம கெயின் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ரோட்டீன் பவுடர் இது 12 வயசுக்கு மேலே கொடுக்க வேண்டிய ப்ரோட்டீன். குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லக்கூடியதான் இன்விகோ ப்ரோட்டீன் பவுடர். ஸோ அகைன் இன்விகோ ப்ரோட்டீன் பவுடர் இந்த ப்ரோட்டீன்லையுமே என்ன இருக்குன்னா மெயினாக அமினோ ஆசிட்ஸ், தட் இஸ் ப்ரோட்டீன் சப்ளிமெண்டேஷன் இதில் இருக்கு. இதுலையுமே வே ப்ரோட்டீன்ஸ் அண்ட் சாய் ஐசோலேட் இருக்கு. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் வே ப்ரோட்டீன்ஸோட பெனிஃபிட், சாய் ஐசோலேட்டோட பெனிஃபிட்ஸ் என்னங்கிறத பார்த்தோம். அண்ட் முக்கியமாக டிஹெச்ஏ. ஸோ இந்த டிஹெச்ஏ இந்த பேர் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்கேஸ் நீங்கள் டிவி அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இதை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அப்போது இந்த டிஹெச்ஏங்கிற பேர் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ டிஹெச்ஏ அப்படிங்கிறது டோகோசாக்சோனிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒமேகா 3யோட ஒரு ரிச் சோர்ஸ். ஸோ இந்த ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ் இது க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மெயினாக இந்த டிஹெச்ஏ இது எதில் அதிகமாக இருக்குது அப்படின்னா என்னென்ன ஃபங்க்ஷன்ஸை சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா ஸோ பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ், ஹார்ட் ஃபங்க்ஷன் அண்ட் கண்ணோட ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இந்த 3 ஃபங்க்ஷன்ஸுமே சப்போர்ட் பண்ணக்கூடியதான் டிஹெச்ஏ. ஸோ ஜென்ரலாக குழந்தைங்களுக்கு இப்போ டிவி அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் நம்ம பார்க்குறோம், அதில் சொல்கிறாங்க இந்த மாதிரி இதில் வந்து டிஹெச்ஏ இருக்குது. ஸோ இந்த டிஹெச்ஏனால குழந்தைங்களோட ஹைட்டும் வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதில் வேற என்னெல்லாம் ஆட் பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. பட் வேறஸ் நேச்சுரலி இருக்கக்கூடிய இந்த டிஹெச்ஏ இதை என்ரிச் பண்ணி இருக்கிறது தான் நம்மளுடைய இன்விகோ ப்ரோட்டீன் பவுடர். ஸோ குழந்தைங்களுக்கு மெயினாக போன் ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஈவன் சின்ன வயசுலேயே சில குழந்தைங்களாம் ரொம்ப கொஞ்சம் உடல் பருமனாக இருக்கும். ஸோ அந்த குழந்தைங்களுக்குமே வெயிட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காகவும் ப்ரோட்டீன் சப்ளிமெண்டேஷன் ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ பீயிங் இதில் வே அண்ட் சாய் ஐசோலேட் இது ரெண்டுமே இருக்கிறதுனால ஈவன் குழந்தைங்களுக்கும் இன்ஸ்டண்ட்டாக இது டைஜஸ்ட் ஆகும். ஸோ இதோட அப்சார்ப்ஷன் நல்லா இருக்கிறதுனால அவங்களோட க்ரோத் வந்து நல்லா இருக்கும். ஸோ எக்ஸலண்ட்டான ஒரு சாக்லேட் ஃப்ளேவர். ஸோ பிகாஸ் மெயினாக குழந்தைங்களுக்கு ரொம்ப அட்ராக்ஷன்ங்கிறது சாக்லேட் ஃப்ளேவர். ஸோ ப்ரோட்டீன் சப்ளிமெண்டேஷன் ப்ரோட்டீன் பவுடர், இந்த இன்விகோ ப்ரோட்டீன் பவுடர் இது 5 வயசுக்கு மேலே ரெக்கமெண்ட் பண்ணாலே போதும். ஏன்னா சம்டைம்ஸ் சில பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, நான் 2 வயசுல கொடுக்குறேன், 3 வயசுல கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அவ்வளோ சின்ன வயசுல ப்ரோட்டீன் டைஜஸ்ட் பண்ணுறது குழந்தைங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். பிகாஸ்
கிராஜுவலாகவே அவங்களோட அந்த மெட்டபாலிசம் லெவல் வந்து அப்பதான் டெவலப் ஆகும். ஸோ நல்லா சாப்பிட கொடுங்க. ஸோ காய்கறி பழங்கள் இந்த மாதிரி வந்து இதை கொடுத்தீங்கனாலே போதும். ஸோ ஃபைபர் கண்டென்ட் அவங்க இன்க்ரீஸ் ஆனாலே போதும். ஸோ 5 வயசுக்கு மேலே இன்விகோ ப்ரோட்டீன் பவுடர் ஸோ டெய்லி ஒரு 1 or 2 times ஒரு ஸ்கூப் பாலில் இல்லை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வந்தாலே போதும். ஸோ ப்ரோட்டீன் சப்ளிமெண்டேஷன் கரெக்டான ஒரு பாடி வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த ப்ராடக்ட். ஸோ இன்னைக்கு இந்த ப்ரோட்டீன் பற்றி மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அடுத்ததா வெயிட் லாஸ். ஏன்னா ப்ரோட்டீன் பொறுத்த வரைக்கும் இது வெயிட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒபிசிட்டியாகவும் இருக்கலாம், இல்லை லோ வெயிட்டாகவும் இருக்கலாம். ஸோ இது ரெண்டுமே கரெக்ட் பண்ணணும், இது ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணணும். அதுதான் இந்த ப்ரோட்டீன் சப்ளிமெண்டேஷன். ஸோ வெயிட் லாஸை பொறுத்த வரைக்கும் வெஸ்லிம் இந்த ப்ராடக்ட் கேட்டகரி இருக்கு. ஸோ அடுத்த செஷன்ல நம்ம வெஸ்லிம் ப்ராடக்ட் கேட்டகரி பற்றி நம்ம பார்க்கலாம். பட் இன்னைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் நம்ம பார்க்கலாம். எஸ். ஸோ அடுத்து நம்ம இப்போ பார்க்கக்கூடியது ஒரு சின்னதா ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரி. திங்க் டு பிகம் அ வினர். ஸோ எல்லாருக்குமே ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஆசை நிச்சயமாக இருக்கும். எப்படி நம்ம முன்னேறணும், எப்படி நம்ம டெவலப் பண்ணணும் அப்படின்ற கனவுகள், ஆசைகள், லட்சியங்கள் இது எல்லார்கிட்டையுமே இருக்கு. பட் அது நம்ம சரியான முறையில யூஸ் பண்றோமா? முதல்ல நம்ம செல்ஃப் அனாலிசிஸ் நம்ம பண்றோமா? நம்மளுடைய கோர் கம்பிட்டன்சி, ஆமை முயல் கதையில நான் சொன்னேன் இல்லைங்களா, நம்மளோட கோர் கம்பிட்டன்சி, அதாவது நம்மளுடைய தனித்துவம், நம்மளுடைய தனித்திறமை என்னங்கிறத நம்ம உண்மையிலே அனலைஸ் பண்ணியிருக்கோமா? ஸோ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பவர் இது எல்லாமே முழுமையாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்னா டெஃபினட்டா இன்னைக்கு இல்லை. ஸோ அதுக்கான ஒரு சின்ன கதை தான் இந்த மோட்டிவேஷன். ஸோ திங்க் டு பிகம் அ வினர். நம்மளுடைய லைஃப்ல எத்தனையோ பிரச்சனைகளை நம்ம சந்திக்கும், எத்தனையோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வாய்ப்புகள் நம்மளை தேடி நமக்கு வருது. பட் நமக்கு தேடி வரக்கூடிய இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை இது நம்ம சரியாக பயன்படுத்துறோமா யோசிச்சு பாருங்க. ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது இது நம்மளை வந்து தேடி வராது. அதே போல ஒன்ஸ் வந்துருச்சுன்னா நமக்காக வெயிட் பண்ணவும் பண்ணாது. இதுக்கு சின்ன எக்ஸாம்பிள், இந்த ஆனந்த விகடன் இந்த பத்திரிகையை பார்த்துருக்கீங்களா? ஸோ ஆனந்த விகடன் அந்த குரூப் அவங்களோட வரக்கூடிய புக்ஸ் எல்லாத்துலேயுமே மேலே அந்த ஆனந்த விகடன் மேலே வந்து ஒரு சின்ன படம் இருக்கும். அதாவது ஒரு வயசான ஒரு தாத்தாவோட ஒரு படம் இருக்கும். அந்த கார்ட்டூன்லயே பார்த்தீங்கன்னா அந்த டிராயிங்ல அந்த தாத்தாக்கு ஒரே ஒரு தலைமுடி மட்டும்தான் இருக்கும். அதே போலதான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளை தேடி வராது. ஸோ அது எங்க இருக்குங்கிறத நம்ம தான் ஐடென்டிஃபை பண்ணணும். அதே போல இந்த தாத்தாக்கு தலையில இருக்கக்கூடிய ஒரே ஒரு தலைமுடி மாதிரி தான் நமக்காக வெயிட் பண்ணாது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போதே டக்குன்னு அதை நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸோ அந்த ஒரு தலைமுடி தான், அந்த ஒரு தலைமுடியை பிடிச்சி நம்ம எடுக்கணும் அப்படின்னா அப்ப எவ்வளவு குயிக்கா நம்ம ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத யோசிப்பாரு. ஸோ வாய்ப்புகள் நம்மளை சுத்தி எல்லா இடத்துலையுமே வந்து கொட்டி கிடக்கு. பட் எல்லாத்தையுமே நம்ம ஐடென்டிஃபை பண்றோமா? எது நமக்கு சரியாக வரும், ஸோ எதை பண்ணா நம்ம லைஃப் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம தான் யோசிக்க முடியும். இது வந்து மற்றவங்க நமக்கு வந்து மோட்டிவேஷன் அப்படிங்கிறது நம்ம கொடுக்கலாம். பட் மோட்டிவேஷன் இது என்ன? மோட்டிவ் பிளஸ் ஆக்ஷன். ஸோ மோட்டிவ்ங்கிறது என்ன? ஒரு காரணம். இப்போ நீங்க ஒரு வேலை செய்யணும், இல்லை ஒரு விஷயம் உங்களுக்கு தேவை, அப்ப அதுக்கு முதல்ல என்ன தேவை? மோட்டிவ் வேணும். ஏன் அது உங்களுக்கு தேவை அப்படிங்கிறத முதல்ல நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். அதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி.
நீங்க வெஸ்டேஜ் பிசினஸ்க்குள்ள நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னா இங்க என்ன கிடைக்குது? ஒரு பக்கம் சப்ளிமெண்ட்ஸ் ஒரு ப்ராடக்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ். ஸோ இதனால ஹெல்த் வந்து இங்க டெவலப் ஆகுது. ரெண்டாவது ஒன்ஸ் இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க நிறைய பேருக்கு சொல்ல சொல்ல என்ன ஆகுது? உங்களுடைய வெல்த் ஒரு பக்கம் கிரியேட் ஆகும். ஸோ வெல்த் அப்படிங்கிறது வெறும் பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லை. இதுல இருந்து மாசம் மாசம் ஒரு ஒரு பிளான் படி நம்மளுடைய இன்கம் ரைஸ் ஆகுது. இது மட்டும் உண்மையான வெல்த் கிடையாது. எந்த நேரத்துல எதை நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை பண்ணக்கூடிய சுதந்திரம் நம்ம கிடைக்கணும். அதுதான் உண்மையான வெல்த். ஸோ அப்ப அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நோக்கி நம்ம சரியாக போயிட்டு இருக்கோமா அப்படிங்கிறத யோசிப்பாரு. இன்ஃபேக்ட் இன்னைக்கு எத்தனையோ கம்பெனிஸ் வந்து மார்க்கெட்ல வந்துட்டு தான் இருக்கு. நிறைய பேருக்கு அந்த ஆசிலேட்டிங் மைண்ட் இருக்கு. இதை போலாமா, அதை பண்ணலாமா, வெஸ்டீஜ்ல பண்ணலாமா? சில பேர் சொல்லுவாங்க வெஸ்டீஜ்ல பணம் சம்பாதிக்க முடியாது. சில பேர் சொல்லுவாங்க வெஸ்டீஜ்ல இந்த மாதிரி சரியில்லை, வெஸ்டீஜ்ல அந்த மாதிரி சரியில்லை அப்படின்வாங்க. அப்போ உடனே மற்ற கம்பெனிஸ் பார்த்துட்டு சரி அங்க போய் நம்ம பண்ணி பார்க்கலாமா, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து பார்க்கலாமா அப்படின்னு நிறைய பேர் இன்னைக்கு யோசிச்சுட்டு தான் இருப்பாங்க. பட் சரியான வாய்ப்பை தேர்ந்தெடுக்கக்கூடிய புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது நிச்சயமா நம்ம கிட்டதான் இருக்கும். அப்ப நம்ம ஸ்டடி பண்ணும். மற்ற கம்பெனி நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கும்போது அந்த கம்பெனிக்கும் இன்னைக்கு வெஸ்டீஜை பத்தி நம்ம முதல்ல ஒரு கம்பேரிசன் கொடுக்கணும். என்ன கம்பேரிசன் பார்க்கணும். எந்த கம்பெனி ஸ்டேபிளா இருக்கு, எந்த கம்பெனி ரியலா நிறைய அச்சீவ்ஸ் வந்து கிரியேட் பண்ணிருக்கு, எந்த கம்பெனி இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, எந்த கம்பெனில உண்மையிலேயே அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அதை ப்ரூவ் பண்ணக்கூடிய டெஸ்டிமோனியல்ஸ் இருக்கு. இந்த கம்பெனியோட ஃபியூச்சர் என்ன, இன்னும் எத்தனை ஆண்டுகள் இந்த கம்பெனி இந்த மார்க்கெட்ல ஸ்ட்ராங்கா நிற்க முடியும், கம்பெனியோட டைரக்டர்ஸ் யாரு, அவங்களோட விஷன் என்ன. ஸோ இதெல்லாமே நம்ம அனலைஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு சரியா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தேர்ந்தெடுக்க முடியும். ஏன்னா நம்மளுடைய லைஃப்ல நிறைய வரும். ஓஹோ அப்படிங்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி நிறைய வந்து நம்ம லைஃப்ல வந்துட்டே இருக்கு. நிறைய பேர் என்ன பார்ப்பாங்க, அதை அப்டக்கிளா பார்ப்பாங்க. தட் இஸ் தடைகளாக மட்டும்தான் அவங்க பார்ப்பாங்க. சில பேர் மட்டும்தான் என்ன பண்றாங்க, அவங்க லைஃப்ல வரக்கூடிய அந்த ஆப்பர்ச்சுனிட்டியா பார்க்கறாங்க, வாய்ப்புகளாக அவங்க பார்க்கறாங்க. ஸோ உங்களுக்கு வரக்கூடிய நீங்க தடைகள் நினைக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் அது உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா கூட இருந்திருக்கலாம். பட் அதை நம்ம ப்ராப்பரா ஐடென்டிஃபை பண்ணாம விட்டதுனாலதான் நம்ம அதை மிஸ் பண்ணிட்டு வரோம். இந்த பானை செய்யறவங்க பார்த்துருக்கீங்க இல்லையா? ஸோ இந்த பானை செய்யறவங்க ஒரு ஒரு வண்டி சக்கரம் இருக்கும். அந்த சக்கரத்துல நடுவில் களிமண்ணை போட்டு அழகா அப்படியே கை வச்சு அப்படியே சுத்தி அது ஒரு பானையை வந்து செய்வாங்க. சரி, இவங்க இந்த பானையை செய்யறாங்க. ரைட், ஒருத்தர் வர்றாரு, அந்த பானையை வாங்குறாரு, கொண்டு போய் இப்ப இவர்கிட்ட இருந்து பணத்தை கொடுத்து வாங்குறதுக்காக வராரு. ஸோ மிஞ்சி போன அந்த பானை, மண் பானை எவ்வளவு கொடுப்பாரு? 20 ரூபா, 30 ரூபா, மேக்சிமம் போனா 50 ரூபா. அவ்வளவுதான் அந்த பானையை அவரால் விற்க முடியும் இல்லையா? அதுக்கு மேல ஒரு ரேட் சொல்ல முடியாது, வாங்கவும் மாட்டாங்க. அப்ப ஒருத்தர் என்ன பாக்குறாரு, அந்த பானையை தண்ணி பிடிச்சு வைக்கிறதுக்கு இல்லை ஏதோ ஒண்ணுத்துக்கு அப்படின்னு சொல்லி யூஸ் பண்றதுக்காக வாங்குறாரு. 50 ரூபா கொடுத்து அதை வாங்குறாரு. அதே பானையை என்ன பண்றாங்க, சில பேர் கொண்டு போறாங்க, அது மேல வந்து அப்படியே கொஞ்சம் கலர் கலரா பெயிண்ட் அடிக்கிறாங்க. பெயிண்ட் அடிச்சுட்டு ஃபெஸ்டிவல்ஸ் வருது இல்லையா, பொங்கல் டைம்ல, ஊர் திருவிழால அந்த மாதிரி வரும்போது அதே பானையை என்ன பண்றாங்க, 100 ரூபா 150 ரூபாய்க்கு வந்து அந்த பானையை விற்கிறாங்க. என்னாச்சு, 50 ரூபா பானை தான் இந்த இடத்துல திருவிழாக்கு விற்கணும் அப்படின்னு போகும்போது அப்போ 100 150 ரூபாய்க்கு அந்த பானையை விற்கிறாங்க. அடுத்து சில பேர் வராங்க, அந்த பானையை பாக்குறாங்க. அது வெறும் பானையை மட்டும் பார்க்காம பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்ல ஒரு டெக்கரேஷன் மாதிரி வந்து கொண்டு போய் வைக்கிறாங்க. பெரிய ஸ்டார் ஹோட்டல்ஸ்லாம் ஃபாரினர்ஸ் இவங்கலாம் வரும்போது அவங்களை பார்க்கும்போது இதெல்லாம் ஆச்சரியமா இருக்கும். அப்ப அதுல மேல ஆர்டிஸ்ட் வச்சு என்ன பண்றாங்க, அதே பானையில பெயிண்டிங் பண்றாங்க. டிஃப்ரெண்ட் பெயிண்டிங் இதெல்லாமே பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணி பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்ல, ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல அதே பானை என்ன பண்ணுவாங்க, 50,000 ரூபாய்க்கு விற்பாங்க. ஸோ வேல்யூ மாறுது. ஆனா அதே மண்ணுல, களிமண்ல சுத்தி செய்யக்கூடிய அந்த பானை தான். அது ஒரு ஒரு இடத்துக்கு போகும்போது அதோட வேல்யூ வந்து மாறுது. சில பேர் வருவாங்க, அதே பானையை எடுத்து அதுக்கு வந்து ஆன்டிக் பொருள்னா என்ன, பழங்காலத்து பொருள்கள் அப்படின்னு சொல்லி அதே ஒரு டெக்கரேஷன் ஐட்டமா வச்சு பழம்பொருள் வாங்கக்கூடிய இடத்துல வந்து அதை ஏலத்துல விடுவாங்க. ஆர் அந்த இடத்துல சேல்ஸ்க்கு ஏதாவது கொண்டு வந்தாங்கன்னா அதே பானையை ஈவன் 5 லட்சம் ரூபாய்க்கு கூட விற்பாங்க. ஸோ ஜஸ்ட் ஒரே ஒரு களிமண் தான், அந்த களிமண்ணுக்கு 50 ரூபாயும் வேல்யூ கிடைக்கும், 100 150 ரூபாயும் வேல்யூ கிடைக்கும்.
5000 வேல்யூ கிடைக்கும், 50,000 வேல்யூ கிடைக்கும், 5000 5 லட்சமும் அந்த களிமண்ணுக்கு வேல்யூ கிடைக்கும். பட் அதை நம்ம எப்படி பார்க்குறோமோ, அதை எப்படி நம்ம பயன்படுத்துறோமோ அதை பொறுத்து தான் அதோட வேல்யூ. அதே போலதான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்க சரியான முறையில பயன்படுத்தும் போது, இப்போ ஆத்ம நிர்பார் பிளான், செல்ஃப் டிபெண்டன்ட். ஆத்ம நிர்பார்னா என்ன? செல்ஃப் டிபெண்டன்ட். அதாவது நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம சாதிக்கணும், நம்ம தேவையான விஷயங்கள் நம்மளே தான் முயற்சி செஞ்சு அடையணும். அப்ப இந்த ஆத்ம நிர்பார் பிளான்ல எல்லா விஷயங்களையும் உண்மையிலே நம்ம அடையிறோமா? அதன் மூலமாக உண்மையில் நம்ம சக்சஸ், நம்மளுடைய சம்பாத்தியத்தை அதிகப்படுத்திருக்கோமா அப்படிங்கிறத யோசிப்பார். ஏன்னா கம்பெனி இப்போ வந்து ஓப்பனா எல்லாருக்குமே இதை கொடுத்துட்டாங்க. முன்னோட இன்னும் அதிக பெனிஃபிட்ஸ் வரப்போகுது. இன்ஃபேக்ட் இந்த ஜூன் முடிஞ்ச பிறகு நிறைய பேருக்கு போனஸ் லெவல்ஸ் எல்லாம் கட்டாயம் இன்க்ரீஸ் ஆகும். ஈவன் ரைட் ஃப்ரம் பிரான்ஸ்ல ஆரம்பிச்சு டபுள் யூனிவர்சல் கிரவுன் டைரக்டர் வரைக்குமே இது வரைக்கும் இருந்த வருமானத்தை விட இன்னும் பெட்டரான ஒரு இன்கம் டெஃபினட்டா அவங்களால ஏர்ன் பண்ண முடியும். பட் அந்த பாதை, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி, அதை நோக்கி சரியான வழியில் நம்ம போயிட்டு இருக்கோங்கிறது யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு எத்தனையோ கம்பெனிஸ் வரலாம், பைனரி கம்பெனி வரலாம், பிரமிட் பிளான்ல எதுவும் கம்பெனிஸ் வரலாம். பட் எந்த கம்பெனி இன்னைக்கு நின்று இருக்குங்கிறத யோசிச்சு பார்த்தீங்கன்னா அப்போ நீங்க டிசைட் பண்ணுவீங்க உங்களோட வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய சரியான ஆப்பர்ச்சுனிட்டி எது அப்படின்னு. தடைகள். ஸோ நம்ம லைஃப்ல ஒரு விஷயத்துலையுமே எத்தனை விதமான தடைகள் வருது, கஷ்டங்கள், இது எல்லாமே ஏற்படும். இந்த தடைகளோ கஷ்டங்களையோ இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில ஒரு அங்கமாக மாத்திக்கிட்டு அதையும் ஓவர் கம் பண்ணி முன்னேறி போகும்போதுதான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளுடைய பிரச்சனைகளை நம்ம சமாளிச்சு அதுல இருந்து நம்மளால ஜெயிக்க முடியும். அதனால்தான் இந்த அத்லெட்டிக் ரேஸ்ல வந்து ஒரு காம்படிஷன் இருக்கு. தட் இஸ் இந்த ரன்னிங் ரேஸ்ல ஹர்டல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ரேஸ் இருக்கு. ஸோ அந்த தடைகள் நிறைய வச்சிருப்பாங்க. ஸோ ரன்னிங் ரேஸ் வரும்போது என்ன பண்ணும், ஜம்ப் பண்ணி தாண்டி போய் யார் ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் லைனை ரீச் ஆகிறாங்களோ அவங்க தான் வின்னர். ஸோ அது ஒரு ஸ்போர்ட் தான். ஸோ அந்த ஸ்போர்ட்லயுமே ஹர்டல் ரேஸ் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஸோ நம்ம லைஃப்ல எத்தனையோ விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் இந்த 3.5 மாசம் நம்ம பார்க்காத ஸ்ட்ரகிளே கிடையாது இல்லைங்களா? அவ்வளவு தடைகள் இருந்திருக்கு. நீங்க எத்தனை பேரோட சர்வைவல் கொஸ்டின் மார்க் ஆகிருக்கு. பட் இதையும் தாண்டி இந்த 3.5 மாசத்தையும் தாண்டி இன்னைக்கும் நம்ம லைஃப் நம்ம ஓடிட்டு இருக்கோம். அண்ட் எஸ்பெஷலி டைரக்ட் செல்லிங், இதுதான் இன்னைக்கு உலகத்தை ஆள போகக்கூடிய இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறத 3.5 மாசத்துல எல்லாருமே புரிஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம சுத்தியே இருக்கு. அதை கரெக்டா நம்ம ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ ஒன்ஸ் இந்த 2 ஃபேக்டர்ஸ், இது ரெண்டுமே நம்ம தெளிவான ஒரு மனநிலை வந்துட்டோம் அப்படின்னா அடுத்தது நம்ம எடுக்க வேண்டியது ஆக்ஷன் பிளான். அதனால தான் இந்த IKW கிளவுட் அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன், நாலேஜ், விஸ்டம். ஸோ இன்ஃபர்மேஷன் டெய்லி நமக்கு நடக்கக்கூடிய ட்ரைனிங்ஸ். ஸோ எங்க மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து, கம்பெனி சைட்லேருந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய ட்ரைனிங்ஸ் இருக்கலாம், லீடர்ஸ் கொடுக்கக்கூடிய ட்ரைனிங்ஸ் இருக்கலாம். இது எல்லாத்துலேருந்துமே கிடைக்கக்கூடிய விஷயம் என்ன? இன்ஃபர்மேஷன். நாங்கள் கொடுக்கறது இன்ஃபர்மேஷன். இதுலேருந்து நீங்க கெயின் பண்றது என்ன? நாலேஜ். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நாலேஜாக மாறுது. இந்த நாலேஜை நீங்க ஸ்கில்ஸா மாற்றணும். ஸ்கில்ஸா அப்படின்னா இதை ப்ராக்டிக்கலா நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இதை ப்ராக்டிக்கலி இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் அந்த உண்மையான ஆக்ஷன் பிளான் வரும். ஸோ இது கரெக்டா ஸ்ட்ரீம்லைன் ஆகி நடந்துச்சுன்னா தான் அந்த ரெய்னிங் இன்கம், மழை போல உங்க வருமானம் கொட்ட துவங்கும். ஸோ நீங்க நிறைய பேர் பார்க்கலாம், ஓகே எனக்கு இந்த இன்கம் வருது, ஃபைன், எனக்கு இது போரும், என்னோட தேவைக்கு இது போரும், எனக்கு ஒரு 50,000 ரூபாய் வருது, சந்தோஷம், 1 லட்ச ரூபாய் வருது, சந்தோஷம், போரும், இன்னைக்கு இதோட போரும் அப்படின்னு நிறைய பேர் இன்னைக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்காங்க. பட் அதை தாண்டி நம்ம யாரையும் ஏமாத்த போல, யாரையும் நம்ம வந்து கொள்ளடிக்க போல, இதெல்லாமே நம்ம நேர்மையா நாணயமாக நம்ம சம்பாதிக்க வேண்டிய விஷயம். இது நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கு. அப்போ இன்னைக்கு இது கிடைச்சது போரும் அப்படின்னு சாட்டிஸ்ஃபைடா நம்ம உட்காரதுல எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. பிகாஸ் இன்னைக்கு நம்ம தலைமுறையில நமக்கு அடுத்த தலைமுறை அவங்களுக்கு வேண்டிய விஷயங்களை நம்ம செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா ஞாபகம் வச்சுங்க, நம்ம எப்போதும் போல ஒரே மாதிரியா சாட்டிஸ்ஃபைடா இது போரும் அப்படின்னு இருந்தோம்னா எதிர்காலத்துல அந்த காம்படிஷன் லைஃப்ல நம்மளால சர்வை பண்ண முடியாது. இன்ஃபேக்ட்
அதுதான் மிகப்பெரிய ஒரு துரோகம் நம்ம குழந்தைங்களுக்கு, நம்ம சந்ததிகளுக்கு நம்ம செய்யக்கூடியதா. ஏன்னா நம்ம கையில எல்லாமே இருக்கு. அதை ரீச் பண்றதுக்கு என்ன முயற்சி நம்ம எடுத்தோங்கிறத யோசிப்பார். மேக்ஸிமம் நம்மளால நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு நல்ல எஜுகேஷன். ஈவன் அந்த எஜுகேஷன் கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இன்னைக்கு இருக்கா? ஏன்னா அதுவும் இன்னைக்கு பயங்கர காஸ்ட்லி ஆயிடுச்சு. ஸோ நம்மளுடைய ஆக்ஷன் பிளான் அதை நோக்கி இருக்கா? ஃபியூச்சரை நோக்கி இருக்கா? நம்ம ட்ரீம்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ற அளவுக்கு உண்மையிலேயே நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோமா? யோசிச்சு பாருங்க. ஆக்ஷன் பிளான் கரெக்டா எடுக்க தயாராகுங்க. ஏன்னா there is always a better way. ஸோ இன்னைக்கு நம்ம செஞ்சுட்டு இருக்கிறது எல்லாமே நமக்கு கரெக்டா இருக்கிற மாதிரி தான் நமக்கு தோணும். பட் அதையும் தாண்டி இந்த அவுட் ஆஃப் த பாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஸோ வெளியில வந்து இன்னும் நம்மளால இன்னும் ஒரு கொஞ்சம் முயற்சி செய்ய முடியுமா? இன்னும் கொஞ்சம் முயற்சி செய்ய முடியுமா? அது இன்னும் என்ன பெட்டரா நம்மளால செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். அதுதான் பாலி சார், வெஸ்டீஜோட மேனேஜிங் டைரக்டர், அவர் சொன்னாரு, இந்த மாசத்துல இருந்து அடுத்த மாசம் ஒரு 5% உங்க பிவி இன்க்ரீஸ் பண்ணு. ஸோ மாசம் 5% உங்களோட பிவியை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. அப்போ ஒரு வருஷத்துல ஆவரேஜா நீங்க 60% இன்க்ரீஸ் ஆறீங்க. ஸோ 60% பிவி இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களோட போனஸ் சப்சிக்வெண்டா எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுறத யோசிச்சு பாருங்க. ஸோ அந்த ஃபிராக்ஷன்ஸ் இந்த 5% நம்ம இன்க்ரிமெண்டல் சேல், இன்க்ரிமெண்டல் பிசினஸ், இன்க்ரிமெண்டல் வால்யூம் நம்ம கொண்டு வரதுக்கு பெருசா மெனக்கிட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எந்த பக்கம் நம்ம போகணும், எந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும், அதை நம்ம பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆக்ஷன்ஸை டிவைஸ் பண்ணாலே அதை நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் அதுக்கான ஒரு சின்ன ஒரு கதை நம்ம பார்க்கலாம். ஒரு ஸ்ட்ரீட் இருந்துச்சு. அந்த தெருவில் வந்து ஒரு பில்டிங்க்கு முன்னாடி ஒரு சின்ன பையன் வந்து தரையில் உட்காந்துட்டு இருந்தான். ஸோ அவனுக்கு முன்னாடி வந்து ஒரு சைன் போர்டு வச்சிருந்தான். அதாவது ஒரு பலகையில் எழுதி வச்சிருந்தான். என்ன அப்படின்னா, எனக்கு கண் பார்வை இல்லை, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு போர்டை வந்து எழுதி வச்சிருந்தான். ஸோ அதனால என்ன பண்ண முடியாது, கண் பார்வையில் அதனால பார்க்க முடியாது. ஒன்லி சவுண்ட் மட்டும்தான் அவனுக்கு கேட்கும். ஸோ டெய்லியே வந்து அதே இடத்துல வந்து உட்காந்து அவன் பிச்சை எடுக்க ஆரம்பிப்பான். ஸோ ஏன்னா அவனோட சர்வைவல், அவன் லைஃபுக்கு அவனை லீட் பண்ணும் இல்லையா? ஸோ அதனால அவன் பிச்சை எடுக்க ஆரம்பிக்கும். ஸோ வந்து போறவங்க எல்லாமே கொஞ்சம் காயின்ஸ் வந்து போட்டாங்க. காசு கையில இருந்த காசு வந்து அதுல போட ஆரம்பிச்சாங்க. ஸோ பெருசா வந்து யாரும் கண்டுக்கல, பார்த்தாங்க, பரிதாபப்பட்டாங்க. ஆனா சில பேர் மட்டும்தான் காயின்ஸ் போட்டாங்க. நிறைய பேர் இதை பார்த்துட்டு அவங்க மட்டும் போய்கிட்டே இருந்தாங்க. அப்ப அந்த பக்கமா ஒருத்தர் வந்தார். வந்தவர் இவனோட முன்னாடி எழுதி வச்சிருந்த அந்த போர்டை பார்த்தாரு. ஐ எம் பிளைண்ட், எனக்கு கண்ணு தெரியாது, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற அந்த போர்டை பார்த்தாரு. சரி, அவரு என்ன பண்ணாருன்னா அவர்கிட்ட இருந்த சில காசுகள் எடுத்து அவனுக்கு முன்னாடி போட்டார். பட் அவர் மனசுல ஒரு விஷயம் தோணுச்சு. என்ன அப்படின்னா, இவ்வளோ சின்ன வயசுல கண்ணு தெரியாம இந்த பையன் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறானே, அப்ப இவனுக்கு நம்மளால ஏதோ ஒரு உதவி வந்து செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார். அப்ப என்னாச்சு, அவனுக்கு முன்னாடி வச்சிருந்த அந்த சைன் போர்டு இருக்கு இல்லையா, அதான் எனக்கு கண்ணு தெரியாது, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு இருந்த அந்த சைன் போர்டை எடுத்தாரு. அதுல எழுதி இருந்ததை வந்து அழிச்சிட்டு இவர் வேற சில வாக்கியங்கள் அதுல எழுதினாரு. ஸோ எழுதிட்டு திரும்ப அவனுக்கு முன்னாடி இந்த போர்டை வச்சுட்டு அவர் மாட்டுக்கு கிளம்பி போயிட்டார். ஸோ இந்த பையனுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியாது. சரி, யாரோ வந்து முன்னாடி இந்த காயின் போட்டு போயிருக்காங்க, அவ்வளவுதான் தெரியும். அந்த சைன் போர்டை எடுத்து அதுல வந்து எழுதிட்டு போனது எதுவுமே அந்த பையனுக்கு வந்து தெரியாது. ஆனா அவன் பக்கத்துல க்ளோஸா யாரோ ஒருத்தர் நின்றுட்டு இருக்காங்க, கொஞ்ச நேரமா நின்றுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் அவனால உணர முடியுது. கொஞ்ச நேரத்துக்குலாம் என்ன ஆகுது, நிறைய காசு வந்து அவன் தட்டுல விழ ஆரம்பிக்கும். அவன் தொப்பியை கட்டி கீழே வச்சிருந்தான். ஸோ அந்த தொப்பியில வர போறவங்க எல்லாருமே நிறைய பணம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப ஏதோ ஒரு வித்தியாசம், இது வரைக்கும் யாருமே பெருசா பணம் கொடுக்கல. பட் இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நிறைய பேர் இப்போ பணம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பையனுக்கு பயங்கர சந்தோஷம். டெய்லியே பெருசா யாரும் வந்து அந்த அளவுக்கு பணம் போட மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு வந்து தட்டுல நிறைய காசு விழுதே அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த போர்டில் எழுதி வச்சுட்டு போனவர்
கொஞ்ச நேரம் பொறுத்து திரும்ப வந்து பாக்குறாரு. பார்த்தா இப்போ அவருக்கு அதாவது அவர் என்ன நடக்கணும் அப்படின்னு நினைச்சாரோ அது நடந்ததை பார்த்து அவருக்கு பயங்கர சந்தோஷம். ஏன்னா அந்த பையனுக்கு யாருமே பெருசா உதவி பண்ணல. அப்ப இவர் ஏதோ பண்ண ஒரு வேலை என்னாச்சு, நிறைய பேர் இப்ப பணம் போட ஆரம்பிச்சாங்க. அந்த பையனுக்கு அது உதவியாக இருந்துச்சு. ஸோ இந்த பையனுக்கு காது ரொம்ப ஷார்ப் இல்லையா, அதனால டக்குன்னு அந்த பக்கத்துல யாரும் நடந்து வந்து நிக்கிறத கேட்ட உடனே இவன் புரிஞ்சுக்கிட்டான். ஸோ காலையில யாரோ ஒருத்தர் வந்து போனதுக்கு அப்புறமா தான் தனக்கு பணம் நிறைய வர ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி அவரை பார்த்து கேட்கிறான். நீங்க தான் காலையில என் பக்கத்துல ரொம்ப நேரம் நின்று இருந்ததா அப்படின்னு. அவர் ஆமா அப்படிங்கிறாரு. சரி, நீங்க தான் என்னோட அந்த சைன் போர்டை எடுத்து ஏதோ எழுதுனீங்களா அப்படின்னு. அவர் சொன்னார் எஸ் ஆமா. அதுல நீங்க என்ன எழுதுனீங்க? ஏன்னா நீங்க ஏதோ ஒன்று எழுதி வச்சுட்டு போனது பிறகுதான் என்னாச்சு, நிறைய பணம் வந்து விழ ஆரம்பிச்சது. அவர் சொன்ன நான் ஒன்றும் பெருசா எழுதல, நான் உண்மையைத்தான் சொன்னேன் அப்படின்னாரு. ஆனா அந்த உண்மையை நான் கொஞ்சம் வித்தியாசமா சொன்னேன். நீ முதல்ல எழுதி வச்சிருந்த எனக்கு கண்ணு தெரியாது உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நீ எழுதி வச்சிருந்த. நானும் அதையே தான் எழுதினேன். ஆனா நான் கொஞ்சம் வித்தியாசமா அதை எழுதி வச்சேன். இவர் என்ன எழுதினார் அப்படின்னா, இன்றைய நாள் மிக அற்புதமான நாள், ஆனா என்னால அதை பார்க்க முடியாது. இன்றைய நாள் அற்புதமான ஒரு நாள், ஆனா என்னால பார்க்க முடியாது. என்னால இந்த நாளை அனுபவிக்க முடியாது, மகிழ்ச்சியாக அனுபவிக்க முடியாது. அதுல என்ன சொல்றாங்க, மற்றவங்க அந்த சந்தோஷம், அந்த நாள் முழுக்க அவங்களோட அந்த ஆக்டிவிட்டிஸ், அந்த சந்தோஷம் மற்றவங்களுக்கு கிடைக்குது. ஆனா எனக்கு அந்த சந்தோஷம் அப்படிங்கிறது வாழ்க்கையில இல்ல. சோ யோசிச்சு பாருங்க, முதல்ல அந்த பையன் என்ன எழுதியிருந்தா, எனக்கு கண்ணு தெரியாது உதவி செய்யுங்க அப்படின்னு எழுதியிருந்தான். இப்ப இவர் வந்து என்ன எழுதி வச்சுட்டு போனாரு, இன்றைய நாள் அற்புதமான நாள், ஆனா என்னால அதை பார்க்க முடியாது, என்னால் அதை அனுபவிக்க முடியாது அப்படின்னு எழுதி வச்சார். சரி, ரெண்டுமே ஒரே ஒரு விஷயத்தை தான் குறிக்குது. என்ன அப்படின்னா, அந்த பையனுக்கு கண் பார்வை தெரியாது இல்லைங்களா? சோ ரெண்டு சைன் போர்டுக்குமே இருந்த ஒரு ஒற்றுமை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பையனுக்கு கண்ணு தெரியாது அப்படிங்கிறதால இருந்துச்சு. ஆனா எனக்கு கண்ணு தெரியாத உதவி பண்ணுங்க அப்படின்னு இருந்த அந்த வாசகங்கள் அது நல்லா இருந்துச்சா, இல்ல இன்றைய நாள் அற்புதமான நாள் என்னால் அனுபவிக்க முடியாது அப்படின்னு எழுதின இரண்டாவது வார்த்தை நல்லா இருந்துச்சு. சோ முதல் விஷயம் என்ன சொல்லிச்சு, ஜஸ்ட் எனக்கு கண்ணு தெரியாது ஹெல்ப் பண்ணுங்க, அவ்வளவுதான் இருந்துச்சு. ஆனா ரெண்டாவது வாக்கியம் உண்மையிலேயே அந்த பையன் எவ்வளவு கஷ்டத்துல இருக்கான், சோ மற்றவங்களுக்கு ஆண்டவனால கிடைச்ச அந்த ஒரு பொக்கிஷம் தனக்கு இல்ல அப்படிங்கறத வெளிப்படுத்தக்கூடியது. சோ ஒரே கருத்துக்களாக இருந்துச்சுன்னா கூட, பட் அதை எப்படி உணர்த்துகிற விதம் இருக்கோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி. சோ அப்ப முதல் சைன் போர்டு எஃபெக்டிவாக இருந்துச்சா, இல்ல ரெண்டாவது சைன் போர்டு எஃபெக்டிவா இருந்துச்சு? எஸ், கட்டாயம் நீங்க சொல்ல போறது ரெண்டாவது அந்த சைன் போர்டு தான் எஃபெக்டிவாக இருந்தது அப்படின்னு சொல்லி. இதே போலதான் நம்ம லைஃப்ல நிறைய ரொட்டீனான விஷயங்கள் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம பண்றது எல்லாமே ஒரு தவறு என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு என்ன தெரியுமோ அது எல்லாத்தையும் மற்றவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு தான் நம்ம ஆசைப்படுறோம். பட் உண்மையிலேயே நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, மற்றவங்களுக்கு என்ன தேவைங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். நம்ம எப்போதுமே குட் லிசனர்ஸா இருக்கணும். கேட்கணும். முதல்ல நம்ம கேட்கணும். நம்ம காதுகளை தான் முதல்ல நம்ம ஓபன் பண்ணணும். சோ காதுகள் ஓபன் பண்ணி முடிச்ச பிறகுதான் நம்ம வாயை ஓபன் பண்ண ஆரம்பிக்கணும். அவ மற்றவங்களுக்கு தேவையான விஷயங்களை சரியான நேரத்துல, சரியான தருணத்துல, சரியான வழியில, சரியான விதத்துல நம்ம கொண்டு போய் சேர்க்கும் போது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷம் ரொம்ப ரொம்ப முக்கியம். லைஃப்ல நம்ம ஒண்ணு சாதிச்சிருக்கோம் அப்படின்னா மற்றவங்களை வாழ வைக்கிறது, மற்றவங்களோட முன்னேற்றத்திற்கு நம்ம செய்ய வேண்டியதுதான் நம்மளுடைய கடமை. ஸோ அதே தான் இன்னைக்கு டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில எஸ்பெஷலி வெஸ்டீஜ். ஸோ வெஸ்டீஜ் ஏன்னா இப்போ நம்ம வெஸ்டீஜை பத்தி மட்டும் நம்ம பேசுவோம். ஸோ வெஸ்டீஜ் அப்படின்னு எடுக்கும்பொழுது ஒரு அப்ளைன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவர் தனியாக போய் பணத்தை சம்பாதிக்க முடியாது. அப்ப கீழே இருக்கிறவங்களை சம்பாதிக்க வச்சா தான் மேல இருக்கிறவர் சம்பாதிக்க முடியும். அப்ப கீழே இருக்கிறவர் சம்பாதிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு அப்ளைன்ஸ் எந்த அளவுக்கு உதவி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணும்பொழுது ஒரு டீமாக எல்லாருமே சேர்ந்து இங்க முன்னேற்றம் அடைய முடியும்.
ஸோ இந்த ஒரு சின்ன கதையில 2 விஷயங்கள் நம்ம கத்துக்கிட்டோம். அந்த 2 விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பி தேங்க்ஃபுல். ஸோ கடவுள் நம்ம கொடுத்திருக்கக்கூடிய விஷயங்களை நினைச்சு நம்ம சந்தோஷம். இன்னைக்கு வெஸ்டீஜ் வாய்ப்பு நம்ம கொடுத்திருக்காங்களா? நம்மளுடைய ஸ்பான்சர் நமக்கு வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்காரு. ஸோ அதற்கு என்றென்றைக்குமே நமக்கு நன்றி இருக்கும். அதுக்கப்புறம் இதுல நம்ம சரியா போனோமா போலியா, சம்பாதிச்சோமா சம்பாதிக்கலையா, ஆரோக்கியமா இருக்குமா இல்லையா, இதெல்லாமே நம்மளுடைய செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த பழியெல்லாம் மற்றவங்க மேல நம்ம போடக்கூடாது. அந்த பழியெல்லாம் உங்க மேலதான் நீங்க போட்டுக்கணும். ஏன்னா உங்களை நீங்க அனாலிசிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, நீங்க கரெக்டான பாத்ல போயிருக்கீங்களா? அதை யோசிச்சு பார்க்கும் போதே என்னென்ன தவறுகள் அங்க நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க உணர முடியும். ஸோ எங்கெல்லாம் நம்மளால மற்றவங்களுக்கு உதவி செய்ய முடியுமோ, ரைட்? இப்போ இன்கேஸ் ஸ்பான்சர் ஆர் அப்ளைன் இருந்தா அதுக்கு மேல ஒரு ப்ராப்பர் மென்டார், ஒரு கிரவுன் லீடர் ஆர் அவருக்கு மேல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு லீடர். ஸோ யார் நமக்கு சரியாக வழி நடத்த முடியும், ஆர் யார் அச்சீவ் பண்ணவர், யார் அவர் ப்ராக்டிக்கலா நிறைய விஷயங்களை சந்திச்சு அதுலேருந்து அதை கரெக்ட் பண்ணி இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லான ஒரு லீடராக இருக்கார். ஸோ அவர்கிட்ட நம்ம அட்டாச் ஆகும் பொழுது ஸோ டெஃபினட்டா நமக்கு தேவையான விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். அந்த ஈகோ அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த ஈயை கட் பண்ணுங்க, கோ, முன்னேறி போயிட்டே இருக்கணும். ஸோ முன்னேறி போறதுக்கு யார்கிட்ட இருந்து என்ன விஷயங்கள் நம்ம கிட்ட நமக்கு கிடைக்குமோ அவங்கள தேடி நம்ம தான் போகணுமே தவிர நம்மளை தேடி எதுவும் வராது. அதான் முதலே நான் சொன்னேன், வாய்ப்புகள் அப்படிங்கிறது நமக்கு தேடியும் வராது, நமக்காக காத்துக்கிட்டும் இருக்காது. வாய்ப்புகளை நோக்கி நம்ம தான் போகணும். அந்த வாய்ப்புகளை சரியான நேரத்துல நம்ம தான் பறிச்சுட்டு வருதுன்னா என்ன, அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ முதல் விஷயம் எல்லாத்துக்குமே நன்றி கடன் பட்டு நம்ம இருக்கணும். மற்றவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவியை நம்ம செய்யணும். ரெண்டாவது, எப்போதுமே கிரியேட்டிவா. சரி, சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயங்களையுமே சேம், ஒரே தான். வெஸ்டீஜ் யூனிஃபார்மாக இருக்கட்டும், வெஸ்டீஜோட ஆத்ம நிர்பார் பிளானா இருக்கட்டும், வெஸ்டீஜோட ப்ராடக்ட் ப்ரொஃபைலாக இருக்கட்டும், ஸோ எல்லா விஷயங்களையுமே பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டம் கரெக்டா எல்லாருமே நம்ம ஃபாலோ பண்ணணும். பட் அந்த சிஸ்டம்ல இப்போ ஒரு பிளான்ல ஒரு பிசினஸ்ல இந்த வாய்ப்பு இருக்கு, ஒரு வருஷம் கிரவுண்ட் டைரக்டர் 1 லட்சம் ரூபாய் இன்கம் சம்பாதிக்கணும். ஸோ அதை எப்படி சம்பாதிக்கணும் அப்படிங்கும்போது அந்த ஸ்ட்ரக்சர் நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கணும். ஆஸ் பர் பிளான் இப்படிதான் நம்ம போய் ஆகணும். சில பேர் 6 மாசத்துல முடிக்கலாம், சில பேர் 1 வருஷத்துல முடிக்கலாம், சில பேர் 2 வருஷத்துல முடிக்கலாம், சில பேர் 5 வருஷம் கூட ஆகலாம். பட் நம்ம எந்த அளவுக்கு கிரியேட்டிவா இருக்கும், அதை நோக்கி அந்த இலக்கை நோக்கி போறதுக்கு நம்ம எப்படி நம்ம கரெக்டா ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு இருக்கோமா, இனோவேஷன், யுக்திகள், கஸ்டமர், நம்ம கிட்ட ஒரு கஸ்டமர் நம்ம ப்ராடக்டை வாங்க வைக்கிறதுக்கு என்னென்ன யுக்திகள் நம்ம யூஸ் பண்ணலாம், இதை நம்ம யோசிக்கணும். அண்ட் திங்க் டிஃபரெண்ட்லி. ஸோ நம்மளுடைய இலக்கு இதுதான். அதை நேர் ரோட்ல போகணுமா, இல்ல கட் ரோட்ல போகணுமா, இல்ல எந்த ரோட்ல போனா அந்த இலக்கு போய் நம்ம அடைய முடியும் அப்படிங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ண முடியும். ஸோ ஆல்வேஸ் தேர் இஸ் அ பெட்டர் வே. ஸோ என்ன அந்த ஆல்டர்னேட் அப்படிங்கிறத லைஃப்ல யோசிச்சு பாருங்க. முக்கியமாக நெவர் கிவ் அப். ஸோ 3 feet to gold அப்படிங்கிற ஒரு கதை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ஸோ முயற்சிகள் அப்படிங்கிறது எப்போதும் இருந்துகிட்டே இருக்கணும். அதனாலதான் அந்த முயல் ஆமை கதையை பத்தியும் நான் லாஸ்ட் டாபிக்ல மோட்டிவேஷனா அந்த சப்ஜெக்ட் பத்தி நான் பேசிட்டு இருந்தேன். ஸோ முயல் ஆமை கதை நல்லது, ஆனா முயலாமை அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில என்னைக்குமே இருக்கக்கூடாது. ஸோ எவ்வளவு தூர கஷ்டங்கள், ஏன்னா அந்த ஆமையும் முயலும் ரெண்டுமே ஜெயிக்கணும் அப்படிங்கறதுனால தான் அடுத்தடுத்து வேற வேற விஷயங்களை மாத்தி வந்துட்டே இருந்து கடைசியில 2 பேருமே ஜெயிக்கிறதுக்கான வழிகள் என்னங்கிறத கண்டுபிடிச்சு 2மே ஜெயிச்சது. அதே போலதான் நெவர் கிவ் அப். உங்களால அதை செய்ய முடியாது, நீங்க உருப்பட மாட்டீங்க, உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லை அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்லும் பொழுதுதான் நம்ம அதை சாதிச்சு காட்டணும். அதாவது நல்ல விஷயங்களுக்கு. கெட்ட விஷயங்களை மனசுல வச்சுக்காதீங்க. நல்ல விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் நம்மளால அதை சாதிக்க முடியுங்கிற நம்பிக்கை முதல்ல நமக்கு ஏற்படும். ஸோ நம்மளுடைய காம்பிடன்சி என்ன, நம்ம கிட்ட என்ன இருக்கு, நம்மளுடைய தனித்திறமை, நம்ம கிட்ட என்னென்ன பவர்ஸ்லாம் இருக்கு, நம்ம கிட்ட என்னென்ன நாலேஜ் இருக்கு,
ஸோ இன்னும் எந்த அளவுக்கு நாலேஜ் நமக்கு வேணும், இன்னும் எந்த அளவுக்கு நமக்கு ஸ்கில்ஸ் வேணும், இது எல்லாமே நம்ம தேடி நம்ம தான் போகணும். அப்ப நமக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள் நம்ம ரீச் ஆகணும். ஒன்ஸ் அதை கத்துக்கிட்ட பின்னாடி ஸோ அதுல எதை நம்ம அப்ளை பண்ணணும், நம்ம கிட்ட என்னென்ன டூல்ஸ் இருக்கு, அந்த டூல்ஸை எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும், எந்த நேரத்துல எந்த மாதிரியாக அந்த டூல்ஸை நம்ம பயன்படுத்தணும், ஸோ நம்ம டீம் ஸ்ட்ரென்த்துக்கு நம்ம என்ன மாதிரியான ட்ரைனிங்ஸ் கொடுக்கணும், ஸோ எந்த மாதிரி அவங்கள ஒருங்கிணைப்போட நம்ம எப்போதுமே வச்சிருக்கணும், இது எல்லாத்தையுமே நம்ம யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணணும். அடுத்ததா இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்கில்ஸ். நம்ம கிடைச்ச இந்த ஸ்கில்ஸ் இது எல்லாமே இப்போ டூப்ளிகேஷன் நடக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா நீங்க செல்ஃபா பண்ணி கூட பிரான்ஸ் சார்ட்டர் முடிக்க முடியும், பட் அதுக்கு மேல நீங்க சில்வர் கோல்டுன்ட்டு அடுத்தடுத்த லெவல்ஸ் நீங்க போகணும் அப்படின்னா இது நீங்க எவ்வளவு பிரான்ஸை கிரியேட் பண்றீங்களோ அதுலதான் இருக்கு. அப்ப இந்த டூப்ளிகேஷன் சிஸ்டம், இந்த டூப்ளிகேஷன் கரெக்டா நடக்கும் பொழுதுதான் அந்த சக்சஸை ரீச் ஆக நம்ம போக முடியும். ஸோ கடவுள் நம்ம கிட்ட கொடுத்திருக்கிற அற்புதமான விஷயங்கள் எல்லாமே பயன்படுத்த ஆரம்பிச்சு, நம்மளுடைய யுக்திகளை பயன்படுத்த ஆரம்பிச்சு, கடைசியில நம்ம என்ன சாதிக்கணும் நினைச்சோமோ, மற்றவங்க எதை நம்ம செய்ய முடியாதுன்னு நம்ம சொன்னாங்களோ அதை நம்மளால சாதிக்க முடியும். ஸோ மற்றவர்கள் நம்ம மேல வச்சிருக்கிறது அபிப்பிராயம் தப்பு அப்படிங்கிறத நம்ம உணர்த்த முடியும். மற்றவர்கள் நம்மேல் வைக்கக்கூடிய நம்பிக்கை வெறும் அபிப்பிராயங்கள், அதுவும் காலி அபிப்பிராயங்கள், அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. நம்ம மேல நம்ம வைக்கக்கூடிய நம்பிக்கை அலங்காரங்கள். நம்ம மேல நம்ம வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை மட்டுமே அலங்காரமாக மாறும். ஸோ அந்த அலங்காரம் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா தான் லைஃப்ல வெற்றி அடைய முடியும். So always remember, there is a will, there is a way. So சாதிக்கணும், வெற்றி அடையணும் அப்படிங்கிற அந்த தைரியம், மனப்பக்குவம் முதல்ல நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா அதை அடையக்கூடிய வழி ஆட்டோமேட்டிக்கா நம்ம முன்னாடி தெரியும், அந்த கதவுகள் ஆட்டோமேட்டிக்கா திறக்கப்படும். ஸோ நம்மளுடைய இலக்கு, நம்ம எதை நோக்கி போகணுமோ அதை நோக்கி முதல்ல நம்மளுடைய முதல் அடியை எடுத்து வைக்கணும். ஸோ ப்ராப்பரா எல்லாமே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டூல்ஸ், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஸ்கில்ஸ் இதெல்லாம் சரியான முறையில் நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த வாய்ப்பை நம்ம சக்சஸ்ஃபுல்லாக பயன்படுத்த முடியும். ஸோ ஆல்வேஸ் பி த வின்னர். வெற்றி என்பது எங்கேயும் தனியா கிடையாது, வெற்றிங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. அதை சாதிக்கக்கூடிய சக்தியும் மனப்பக்குவம், தைரியம் இது எல்லாம் நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கு. யாரும் அதை நமக்கு கொடுக்க முடியாது. ஸோ இன்னைக்கு ஆரம்பிங்க. இந்த லாக்டவுன் பீரியட்ல என்னதான் கஷ்டங்கள் இருந்தால் கூட, பட் ஸ்டில் ஒரு மாதம் தமிழ்நாடோட வியாபாரம் அப்படின்னு பார்க்கும்போது இது முன்ன விட இன்னும் அதிகமாயிட்டு தான் வருது. அப்போ நிறைய பேர் அந்த நம்பிக்கை இழக்காம இன்னும் நிறைய ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த நம்பிக்கையை இழக்காதீங்க. இன்னைக்கு யார் வேணாலும் நம்ம மனசை கலைக்கலாம். நீங்க எத்தனை பைனரி கம்பெனிஸ் வந்தாலும் சரி, எத்தனை கம்பெனிஸ் இன்னைக்கு மார்க்கெட்டுக்குள்ள வந்தாலும் சரி, இன்னைக்கு ஸ்ட்ராங்கா ஸ்டேபிளா நிற்கக்கூடிய கம்பெனி பிரஸ்டீஜ். ஸோ இதுலயே நம்ம முழுமையாக அடைஞ்சிருக்கோமா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. இங்க இருக்கக்கூடிய வருமானங்களை முழுமையாக நம்ம அடைஞ்சிருக்கோமா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. அப்ப எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏற்கனவே இங்க இருக்குங்கிறத யோசிச்சு பாருங்க. எனக்கு யாரும் சொல்லி தரல, என்னை யாரும் கைட் பண்ணல, எனக்கு அப்ளைன் யாரும் சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிறத விட்டுட்டு இந்த பிசினஸ் பிளான் எல்லாருக்குமே காமன் தான். இந்த பிசினஸ் பிளான்ல 5% ஆரம்பிச்சு டியூசிடி வரைக்கும் டைனமிக்கான லெவல்ஸ் இருக்கு. ஸோ ஸ்டார்ட் ஒர்க்கிங். உங்க டீமுக்கு நீங்க தான் பாஸ். உங்க டீமை வழி நடத்தக்கூடிய தகுதி உங்ககிட்ட தான் இருக்கு. ஸோ உங்க டீமை ஒழுங்கா ஒருங்கிணைச்சு அவங்க சக்சஸ் அடைய வைக்கக்கூடிய ஹோல் கெப்பாசிட்டி உங்ககிட்ட தான் இருக்கு. நீங்க இல்ல நினைச்சீங்கன்னா
அந்த கெப்பாசிட்டி எப்படி வளர்த்துக்கணுங்கிறத முதல்ல கத்துக்க ஆரம்பிங்க. ஸோ என்னைக்குமே வாழ்க்கையில வெற்றி அடைவீங்க. வெற்றி அடையறதுக்காக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு ப்ரோட்டீன் சப்ளிமெண்டேஷன் பார்த்தோம். அடுத்ததா மண்டே அன்னைக்கு 11:30க்கு வெஸ்லிம் ப்ராடக்ட் கேட்டகரி நம்ம பார்க்கலாம். ஸோ இன்று போல் மட்டும் இல்லாமல் இதை தாண்டி இன்னைக்கு என்ன பண்ணுமோ இதை விட நாளைக்கு இன்னும் பெஸ்டா பண்ணும், நாளானைக்கு இன்னும் பெஸ்டா பண்ணும் அப்படிங்கிற அந்த கோல். காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே அடுத்து நான் என்ன இன்னும் பெட்டரா பண்ண முடியும் அப்படிங்கிறத யோசிங்க. பிகாஸ் எப்போதுமே there is a better way to do. Thank you so much. Wish you all the success. Wish you wealth.